Hello everybody, good evening, welcome to Vedantu and now is Shravani ma'am. So இன்னிலிருந்து one shot series நம்ம வந்து start பண்ணிருக்கோம். Okay, so today let us start with the chapter 1 metallurgy. Chapter 1 metallurgy எல்லாருக்குமே கொஞ்சம் சூப்பர் தரவாவே நீங்க படிச்சிருப்பீங்க, பட் இப்போ கொஞ்சம் மறந்துருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸுமே ஓகே, ஸோ இதுல இருந்து என்னென்னலாம் எதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாமோ எல்லாத்தையுமே நம்ம வரிசையா ஆர்டரா கவர் பண்ணிக்க போறோம். இஃப் யூ ஹேவ் யுவர் புக் ப்ளீஸ் உங்க புக் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லைவ் செஷன் வந்து எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா பசங்களா? எஸ். ஸோ இன்னும் பப்ளிக் எக்ஸாமுக்கு 50 நாள் மட்டுமே தான் இருக்கு. இப்போ நாளைக்கு எக்ஸாம், இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்போம், ரைட்? இப்போ இன்னும் 2 நாள்ல எக்ஸாம்னா அந்த 2 நாள் நீங்க எவ்வளோ பேர் எஃபர்ட் போட்டு படிச்சீங்க, லைவ் செஷன்லாம் எவ்வளோ சீரியஸா நீங்க வந்து அட்டென்ட் பண்ணீங்க. இப்போ அதே ஒரு விகரஸா அடுத்த ஒரு 50 டேஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கட் ஆஃப் வந்து சூப்பரா வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஐ எம் நாட் டெல்லிங் மார்க் இஸ் எவ்ரிதிங், மார்க் தான் எல்லாமே அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் நீங்க 12th ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க்ஸ் தான் உங்களை கரியர்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஓகே, ஸோ வென் யூ வாண்ட் டு பிகம் அ இன்ஜினியர், உங்களுக்கு வந்து எனி ஃபீல்டில் நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த 12th மார்க் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுலேயும் முக்கியமாக ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நமக்கு வந்து கட் ஆஃபுக்கு இம்பார்ட்டன்ட், அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸ். ஸோ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அட்லீஸ்ட் இந்த கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஹை டைம் இப்போ வந்து வந்தாச்சு. சரியா? ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? சாட்ல எல்லாருமே ரெடி அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு ஃபயரை போடுங்க. மை டியர் தீ மின்னல் பேட்ச் நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுக்கப்புறமா சூப்பர் டூப்பர் லைவ் செஷன்ஸ் நிறைய இருக்க போகுது. ஆல்சோ பாய்ஸ் எல்லாருமே ஃபயர் போடுங்க சாட்ல, கேர்ள்ஸ் எல்லாருமே மின்னல் போடுங்க. ஸோ இந்த ஒரு புது வருஷத்தை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா அப்ரோச் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் படிச்சேன், படிக்கல, அரைகுறையா படிச்சிருக்கேன், படிச்சது மறந்துருச்சு, இதெல்லாம் அப்பார்ட். இதுக்கப்புறம் நம்ம எப்படி படிக்க போறோம், இதுதான் நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய question. Okay, so இதுக்கப்புறமா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா? when you want to score 198 cut off hard work பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. இதுக்கப்புறமா அது சீரியஸா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, கிளியரா? புரிஞ்சுதா? எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? when you want to take notes please take notes, இல்லனா புக் ஓபன் பண்ணி வச்சு அட்லீஸ்ட் புக்லயாவது மார்க் பண்ணிக்கோங்க. நிறைய கீ கான்செப்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். Are you all ready? சும்மா ஸ்டார்டிங் வந்துட்டு வெளியில போறது கிடையாது. ஸ்டார்டிங் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெளில போறது மேட்டரே கிடையாது. கடைசி வரைக்கும் இருந்து யாரெல்லாம் கவனிக்க போறீங்க சாட்ல சொல்லுங்க. ஒரு 2 மணி நேரம் நம்மளால கடைசி வரைக்கும் இருந்து கவனிக்க முடியாதா? 2 ஹார்ஸ்ல இந்த சாப்டரே முடிக்க போறோம். Can't you listen? உங்களால அந்த ஒரு டெடிகேஷன் இல்லையா? கண்டிப்பா இருக்கு இல்லையாப்பா? சூப்பர். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இன்னியோடைய லைவ் செஷன் இஸ் கோயிங் டு பி சூப்பர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு ஈஸியான சாப்டர்லயே நம்ம மார்க் லூஸ் பண்ணிட கூடாது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம மெட்டலர்ஜி அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். இந்த இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ வாட் இஸ் மெட்டலர்ஜி? எனக்கு இப்போ மெட்டல் வேணும், காதுல போட்டுக்க தோடு கோல்டு இருக்கு, ரைட்? அதுக்கப்புறமா இந்த போர்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த போல்ட் நட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த டூல்ஸ் எல்லாமே மெட்டலால ஆனது. நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பிட்ற பாத்திரம், சமைக்கிற பாத்திரம் எல்லாமே மெட்டலால ஆனது. கரண்ட் வருது அப்படின்னா அந்த கரண்ட் வந்து காப்பர் ஒயர் மூலமா நமக்கு வருது. ஸோ அது வந்து ஒரு மெட்டல். இப்போ எனக்கு ஒரு மெட்டல் வேணும் அப்படின்னா அது எங்க இருந்து கிடைக்குது? கண்டிப்பா அது வந்து ஒரு ஓர் ஆர் மினரல்ல இருந்து தான் கிடைக்குது. எனக்கு இப்போ ஒரு மெட்டல் வேணும் அப்படின்னா அது வந்து மினரல்ஸ்ல இருந்து தான் அந்த மெட்டல் வந்து எனக்கு கிடைக்குது. இப்போ அந்த மினரல் எங்க இருக்கும்? மண்ணுல இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம படிச்சதுதான், ரைட்? ஸோ மண்ணுக்குள்ள தான் வந்து பூமியில தான் வந்து அந்த மினரல்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அந்த மினரல் வந்து அப்படியே பியூரா இருக்குமா? எனக்கு இப்போ வந்து எனக்கு அலுமினியம் வேணும்னா நான் தோண்டினா எனக்கு உடனே அப்படியே பியூர் அலுமினியம் கிடைக்குமா? கிடைக்காது. அது கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய இம்பியூரிட்டிஸும் சேர்ந்து இருக்கும். மணல், கல், பாறை இந்த மாதிரி பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் மட்டும் இல்லாம
கெமிக்கல் இம்பியூரிட்டிஸும் இருக்கும். எனக்கு இப்போ அலுமினியம் வேணும் அப்படின்னா அந்த அலுமினியம் கூட ஏதாவது அயன் இருக்கலாம், இல்லை அயன் ஆக்சைட்ஸ் இருக்கலாம், இல்லை சல்ஃபைட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி கெமிக்கல் இம்பியூரிட்டிஸும் சேர்த்தே வந்து இருக்கும் இல்லையா? ஸோ கரெக்டா கவனிங்க. ஸோ இந்த பிசிக்கல் இம்பியூரிட்டி, கெமிக்கல் இம்பியூரிட்டி இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எனக்கு தேவையான இந்த பியோர் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம மெட்டலர்ஜி அப்படின்னு வந்து சொல்றோம். அந்த ப்ராசஸ் தான் மெட்டலர்ஜி அப்படின்னு வந்து சொல்றோம். மேம் இப்போ மினரல்ஸ்ல இருந்து தான் நம்ம இந்த மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ ஓர் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி நீங்க எல்லாருமே கேட்க போறீங்க. பசங்களா, நீங்க எல்லாருமே உங்களுடைய சாட்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எவ்ரிபடி கரெக்டாக எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க அட் 7 o'clock. ஓகே, 7 o'clock நான் உங்ககிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்பேன். அப்போ மட்டும் நீங்க சாட் பண்ணுங்க. அது வரைக்கும் யாரும் எந்த வித லக்ஷனா என்ன கிளாஸ் அவ்வளோதான் நான் வந்துட்டு போயிட போறீங்களா? லாஸ்ட் வரைக்கும் இருந்து படிக்க போறது இல்லையா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7 o'clock எல்லாருமே சாட் பண்ணுங்க. அது வரைக்கும் சாட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரும் சாட் பண்ணாதீங்க. பிளஸ் நானும் சாட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறது இல்லை. நம்ம சீரியஸா படிக்க போறோம். ஓகே, இஸ் தட் ரெடி? சூப்பர். ஸோ நல்லா கவனிங்க. நீங்க ஃபுல் ஃபோக்கஸோட நீங்க லிசன் பண்ணா மட்டும் தான்ப்பா புரியும். சரி, ஏன்னா நிறைய விஷயம் நான் வாயால தான் சொல்றேன், ஸ்லைட்ல இல்ல. ரைட்? ஓகே, ஸோ மினரல்ல இருந்து தான் நம்ம அந்த மெட்டலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்னு சொல்றீங்க மேம். ஃபைன், குட், ஓகே. பட் இந்த நடுவில் இந்த ஓர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இங்கேருந்து வந்துச்சு. நல்ல கேள்வி இல்லையா? ஸோ இப்போ ஓருக்கும் மினரலுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எந்தெந்த மினரல் எல்லாம் எனக்கு தேவையான மெட்டல், அதுதான் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தேவையான மெட்டலை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? வி கால் தட் ஆஸ் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹை பர்சன்டேஜ்ல இருக்கும், ஹை குவான்டிட்டியில இருக்கும். ஓகே, எந்தெந்த மினரல்லாம் ஈஸியாகவும் சீப்பராகவும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாமோ, ஓகே, எந்தெந்த மினரல்லேருந்து நான் ஈஸியராகவும் சீப்பராகவும் எனக்கு தேவையான மெட்டலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாமோ அந்த மினரல்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து ஓர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ், மினரல் அப்படிங்கிறது என்னது? த நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் which contains metal in free state or in the form of combined state, compounds அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தேவையான மெட்டல் நேச்சுரலா பூமியில எப்படி புதைஞ்சி இருக்கும், நம்ம அதை மைனிங் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நேச்சர்ல அது எப்படி அவைலபிளா இருக்குமோ அதுதான் மினரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எந்த மினரல் எல்லாம் எனக்கு தேவையான மெட்டலுடைய பர்சன்டேஜ் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும், அதான் the ore is a mineral which contains high percentage of metals. எனக்கு தேவையான மெட்டல் வந்து ஹை பர்சன்டேஜ்ல இருக்கும். எந்த மினரல்லாம் ஈஸியாவும் எக்கனாமிக்கலினா சீப்பா, எந்தெந்த மினரல்ஸ்ல இருந்துனாலாம் ஈஸியாவும் சீப்பராகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த மினரல்ஸ் எல்லாம் நான் வந்து ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இஸ் தட் கிளியர்? இப்போ எல்லா மினரலையுமே or not ores, எல்லா மினரல்ஸும் ores கிடையாது. பட் ஆல் ores are minerals. இது புரிஞ்சது இல்லையா? எல்லா மினரல்ஸும் ores கிடையாது. பட் all ores are minerals. Is that clear? புரிஞ்சுதா? சூப்பர். So the naturally occurring substance which contains metal in free state. நமக்கு ஒரு மெட்டல் வேணும், அது மண்ணுக்குள்ள பூமிக்குள்ள அது எப்படி இருக்கோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் தான் we call it as mineral. ஓகே, இப்போ எந்தெந்த மினரல்லாம் எனக்கு தேவையான மெட்டலுடைய பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கோ, எந்தெந்த மினரல்ல இருந்து எனக்கு தேவையான மெட்டலை நான் ஈஸியராகவும் சீப்பராகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாமோ அதை வந்து ஓர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எல்லா மினரலும் ஓர் கிடையாது, பட் எல்லா ஓருமே மினரல் தான். நான் இப்போ அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா கிளே வந்து மினரல் ஆஃப் அலுமினியம் அண்ட் தென் பாக்சைட் வந்து ஓர் ஆஃப் அலுமினியம். எல்லாருக்கும் கிளியர்? சூப்பர். இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ல என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஓகே, எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கோல்டு வேணும், இல்லைனா எனக்கு அயன் வேணும், இல்லைனா எனக்கு வந்து அலுமினியம் வேணும், எனக்கு ஏதோ ஒரு மெட்டல் வந்து பியோர் ஃபார்ம்ல வேணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் போயிட்டு வந்து மண்ணை போயிட்டு தோன்றேன், விச் இஸ் மைனிங் பண்றேன். மைனிங் பண்ணி நான் வந்து மினரலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். சரியா? இப்போ அந்த மினரல்ல என்ன இருக்கும்? நிறைய மணல், கல், பாறை அண்ட் தென் கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே கலந்து இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா
கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னா என்ன? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னா நம்மளுடைய மினரல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த மணல் கல்லு பாறை அதாவது இந்த கேங்கை ரிமூவல் பண்றது தான். ஓகே, இந்த பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் தான் என்னது? கேங். ஸோ இந்த கேங் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்றதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர், ரைட்? ஸோ இந்த கேங் ரிமூவல். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு மினரல் எடுத்துட்டு இருக்கேன். அந்த மினரல்லேருந்து எனக்கு தேவையில்லாத கேங் பார்ட்டிகல்ஸ், தேவையில்லாத எல்லா கேங் பார்ட்டிகல்ஸுமே நான் என்ன பண்ணிட்டேன்? சூப்பராக வந்து வெளியில ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கு கீழே தான் நிறைய ப்ராசஸ் வரும். அதை பத்தி நம்ம அடுத்தது படிக்க போறோம். என்னென்னது? ஃப்ராத் ஃப்ளூட்டேஷன், கிராவிட்டி செப்பரேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஓகே, இதெல்லாமே கான்சென்ட்ரேஷன்ல வரக்கூடிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்லாம் வச்சு கேங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ என்னுடைய ஓர்லேருந்து இந்த பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ் இல்ல, பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் crude metal. ஓகே, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் crude metal அப்படின்னா என்னன்னா, என்னுடைய ஓர் இருக்கு இல்லையா, அந்த ஓர்ல இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸுமே ரிமூவ் பண்ணி எனக்கு அந்த பியோர் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. ஓகே, இப்போ எனக்கு அயன் மட்டும் தான் வேணும். ஆனா அந்த அயன் கூட கொஞ்சம் அலுமினியம் இம்பியூரிட்டிஸ் இருக்கு, சல்ஃபர் இம்பியூரிட்டிஸ் இருக்கு, ஆக்சைட்ஸ் இருக்கு. அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த அயனை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஓகே, அடுத்த ப்ராசஸ் வந்து ரிஃபைனிங். ரிஃபைனிங் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பியூரிஃபைங். ஓகே, ரிஃபைனிங்னா என்ன அர்த்தம்? பியூரிஃபையிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருக்கிற இந்த மெட்டல் வந்து அப்படியே 100% சொக்க தங்கம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இட் இஸ் நாட் 100% பியூர் இல்லையா? அப்போ அதை வந்து 100% நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பியூரிஃபை பண்றோம். ஓகே, சோ அதுக்கு பேர் தான் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஓகே, சோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ல மொத்தமா 3 ப்ராசஸ் இருக்கு. ஒன் இஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர், the next is extraction of crude metal and the next is refining of crude metal. ஓகே, சூப்பரா. இப்போ உங்களுடைய புக்ல பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் என்னென்ன, ஓர் என்னென்ன, அதோடைய காம்போசிஷன் என்னென்ன அப்படிங்கறத வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எஸ், பிகாஸ் இதுல இருந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்பாங்க. போன வருஷத்துலலாம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி கேட்பாங்க? ஒரு 4 ஆப்ஷன் நமக்கு இருக்கும் இல்லையா. பிக் அவுட் த மினரல் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் அலுமினியம் உடைய மினரலா இருக்கும், மற்றது எல்லாமே வேற ஏதோ ஒரு காம்பவுண்ட் உடைய மினரலா இருக்கும். சோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் உடைய ஓர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத படிச்சுக்கோங்க, அயனுடைய ஓர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத படிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ஈஸியா ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சு படிச்சுக்கோங்க. இஃப் யூ நீட் த ட்ரிக் லெட் மீ நோ, ஐ வில் போஸ்ட் இட் இன் த ஷார்ட்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் உங்களுக்கு நான் வந்து ட்ரிக் சொல்றேன், பாருங்களேன். ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. பாக்சைட், டயாஸ்போர், கயோலினேட், இது 3மே வந்து அலுமினியம்க்கு நமக்கு வருது இல்லையா. ஸோ இதுல வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தியா வந்து கராத்தே அண்ட் தென் பாக்ஸிங் கிளாஸுக்கு போனா ஞாபகம் வச்சுக்கலாம். தியா அப்படிங்கறதா டயாஸ்போர், DIA, தியா. பாக்ஸிங் கிளாஸ் தான் பாக்சைட், கராத்தே அதுதான் வந்து கேவலினேட். ஓகேவா? ஸோ நம்ம என்ன எழுத போறது இல்லை, சூஸ்ல தானே பிக் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியா, சும்மா ஒரு டயலாகா, அந்த மாதிரி ஒரு கதையா, நிமோனிக்கா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி சூப்பர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. 5 மார்க்ல கேட்க மாட்டாங்க. ஆஸ் ஐ டோல்ட், இட் கேன் பி ஆஸ்க்ட் இன் அ கிரியேட்டிவ் 1 மார்க். ஓகே, ஸோ கிரியேட்டிவ் 1 மார்க்ல கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ கேங்னா என்ன, ஸ்லாக்னா என்ன அப்படின்னு பார்த்தலாமா? ஸோ கேங் அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி சொன்னேன். இந்த பிசிக்கல் இம்பியூரிட்டி, இந்த மணல், கல்லு, பாறை, இந்த சிலீஷியஸ் இம்பியூரிட்டிஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், கேங் அப்படின்னு சொல்றோம். ஸோ த ஓர்ஸ் ஆர் அசோசியேட்டட்னா அது கூட இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நமக்கு தேவையான இந்த ஓர் கூட என்ன இருக்கு, நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டி. நான் மெட்டாலிக்னா மெட்டல் அல்லாத இம்பியூரிட்டி, தேவையற்ற கழிவுகள் இருக்கிறது. அடுத்து ராக்கி மெட்டீரியல்ஸ், ராக்கினா பாறைகள் இருக்கிறது. அடுத்து சிலீஷியஸ் மேட்டர். சிலீஷியஸ் மேட்டர் அப்படின்னா வந்து என்னது, நம்ம சாண்ட், மணல், இதெல்லாமே வந்து இருக்கு. சரியா? இதுக்கு பேரு தான் என்னது, கேங். ஸோ
ஓர் கூட அசோசியேட் ஆயிருக்குன்னா ஓர் கூட என்னென்ன இருக்கு அப்படின்னா நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ் இருக்கு, ராக்கி மெட்டீரியல்ஸ் இருக்கு, சிலிஷியஸ் மேட்டர் இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தான் கேங் அப்படின்னு சொல்றோம். ஸோ கேங் அப்படின்னாலே தேவையில்லாத ஒரு இம்பியூரிட்டிஸ் தான் நம்ம கேங் அப்படின்னு ரெஃபர் பண்றோம். அடுத்தது நெக்ஸ்ட் கமிங் டு த ஸ்லாக். வாட் இஸ் ஸ்லாக் அப்படின்னா ஃப்ளக்ஸும் கேங்கும் ஆட் பண்ணா ஸ்லாக். அதாவது நம்ம ஓர்லேருந்து நான் இந்த கேங்கை ரிமூவ் பண்ணியே ஆகணும் இல்லையா? ஐ டோன்ட் நீட் திஸ் கேங், ரைட்? அப்போ இந்த கேங்கை ரிமூவ் பண்ணதான் நான் ஃப்ளக்ஸ் ஆட் பண்றேன், சரியா? ஸோ நம்மளுடைய ஓர்ல நான் இந்த ஓர்லேருந்து தேவையில்லாத இந்த கேங்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? யாரையாவது ஆட் பண்ணி தான் போய் கூட்டு வர சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நான் இங்கே ஃப்ளக்ஸ் ஆட் பண்றேன். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து கேங் கூட சேர்ந்து ஸ்லாகா வெளியில போயிடும். ஃப்ளக்ஸ் வந்து கேங் கூட சேர்ந்து ஸ்லாகா வெளியில போயிடும். ஓகே, ஸோ இப்போ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, SiO2 இதுதான் இந்த மணல் சிலிக்கா இல்லையா? ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து கேங்கா இருக்கு, தேவையற்ற கேங்கா இருக்கு. இப்போ இந்த கேங்கை ரிமூவ் பண்ணதான் நான் என்ன பண்றேன்? ஸ்லாக் ஆட் பண்றேன். ஸோ ஸ்லாக் கேங் சேர்ந்து எனக்கு வந்து ஃப்ளக்ஸ் ஆட் பண்றேன். ஸோ ஃப்ளக்ஸும் கேங்கும் சேர்ந்து ஸ்லாகா எனக்கு வெளில போயிடுச்சு, கால்சியம் சிலிகேட்டா வெளியில போயிடுச்சு. ஓகே, ஸோ கேங்னா தேவையற்ற இம்பியூரிட்டி. அந்த தேவையற்ற இம்பியூரிட்டியை ரிமூவ் பண்ணதான் நான் ஃப்ளக்ஸ் ஆட் பண்றேன். அந்த ஃப்ளக்ஸும் கேங்கும் சேர்ந்தா ஸ்லாகா ஃபார்ம் ஆயிடும், அவ்வளவுதான், ஈஸி. ஓகே, கால்சியம் ஆக்சைடு பா, இந்த இடத்துல பாருங்க, இந்த கால்சியம் ஆக்சைடு தான் வந்து ஃப்ளக்ஸ். கால்சியம் ஆக்சைடு தான் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ். SiO2 தான் கேங். ஓகே, ஓகே, ஸோ இந்த கேங்கும் ஃப்ளக்ஸும் சேர்ந்து நமக்கு கால்சியம் சிலிகேட் ஸ்லாகா ஃபார்ம் ஆகி வெளியில போயிடுச்சு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா என்ன? ஆஸ் வி டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி, ஒரு ஓர் இருக்கு அப்படின்னா அதுல தேவையில்லாத இம்பியூரிட்டிஸான கேங் இருக்கும். இந்த கேங்கை ரிமூவ் பண்ணணும். சிம்பிளி சேயிங், ஓரையும் கேங்கையும் பிரிச்சு எடுக்கிற ப்ராசஸ் பேர் தான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர், ரைட்? ஸோ ஓர் அண்ட் தென் கேங்கை பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் தான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ். ஸோ நல்லா கவனிங்க, removal of non-metallic impurities, rocky materials, siliceous matter, இதெல்லாம் என்னது? gang, right? So which are collectively known as gang. இந்த கேங்கை ரிமூவ் பண்ற ஒரு ப்ராசஸ் பேர் தான் கான்சென்ட்ரேஷன், ரைட்? இப்போ இந்த கான்சென்ட்ரேஷன்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் gravity separation இல்லனா hydraulic wash, both are same. Okay, so gravity separation or hydraulic wash. Next is froth flotation, and next is leaching, then magnetic separation. Okay, so gravity separation, froth flotation, leaching and then magnetic separation. இந்த 4 process வந்து concentration of ores-ல படிக்க போறோம். And these 4 process are super important, very very important. So இது ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம படிங்க. 4 process-ல ஒரு process நம்ம இந்த public exam-க்கு we can expect it. Okay, yeah. So இப்போ இந்த types of concentration-ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 process பார்த்தோமா? இந்த 4 process-க்கு பின்னாடி இருக்கக்கூடிய principle என்ன? இது ரொம்ப important for 1 marks also. What is the principle behind each of the process, concentration process? Now tell me, what is concentration? Concentration அப்படின்னா என்னது? நம்மளுடைய ஓர்லேருந்து கேங்க தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ இங்க வந்து listen to this, gravity separation or hydraulic wash. Okay, இங்க பாத்தீங்க அப்படின்னா or have high specific gravity. இப்போ இந்த gravity separationல ஓருடைய specific gravity வந்து ஹையரா இருக்கு. ஓருடைய specific gravity வந்து ஹையரா இருக்கு, கேங்குக்கு கம்மியா இருக்கு. From the gang that has lower specific gravity. Okay, so அப்ப gravity separationல what is the principle? Specific gravity. இந்த word மறந்துடாதீங்க, specific gravity. So what is the specific gravity? Specific gravity increase ஆச்சுனா densityயும் increase ஆகும். Specific gravity decrease ஆச்சுனா densityயும் decrease ஆகும், right? So இந்த specific gravity of ore வந்து அதிகமா இருக்கு, specific gravity of gang வந்து கம்மியா இருக்கு, சரியா? Okay, come here. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அடுத்து வந்து froth flotation process. இந்த froth flotationல பாத்தீங்க அப்படின்னா preferential wetting அப்படின்னு சொல்லுவாங்க. So what is this preferential wetting அப்படின்னா
இந்த இடத்துல வந்து வெட் அப்படின்னு அர்த்தம். வெட்னா எது கூட கலக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இங்க பாருங்க, ஓர் வந்து ஆயில்ல தான் மிக்ஸ் ஆகும். ஓர் இருக்கு இல்லையா, அது வந்து ஆயில் கூட தான் மிக்ஸ் ஆகும். அதே நேரத்துல கேங் வந்து வாட்டர்ல தான் மிக்ஸ் ஆகும். ஸோ ஓர் வந்து ஆயில்ல தான் வந்து மிக்ஸ் ஆகும். அதே நேரத்துல கேங் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர்ல தான் மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் பேரு தான் ஃப்ராத் ஃப்ளூட்டேஷன். ப்ரிஃபரன்ஷியல் வெட்டிங் அப்படின்னா என்ன? அது வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. நான் இது கூட தான் சேருவேன், நான் இது கூட சேர மாட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ப்ரிஃபரன்ஷியல் வெட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஓர் ஆயில்ல தான் கலக்கும், கேங் வந்து தண்ணியில தான் கலக்கும். அடுத்து லீச்சிங், சாலபிலிட்டி ஆஃப் ஓர் இன் a suitable solvent. இப்போ லீச்சிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து என்ன தெரியுமா? நம்ம ஓர் வந்து இன்சாலபிளா இருக்கு அப்படின்னா ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த ஓர் கூட தேவையில்லாத கேங்கும் இருக்கு. இப்போ இந்த ஓரை மட்டும் எந்த சால்வெண்ட்ல நான் வந்து மிக்ஸ் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு சால்வெண்ட்ல இந்த ஓர் மட்டும் வந்து கலக்கும், கேங் வந்து கலக்காது. சரியா? கேங் வந்து சாலபிளா இருக்காது, இன்சாலபிளா இருக்கும். ஆனா ஓர் வந்து சாலபிளா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டை எடுத்துக்க போறேன். அந்த மாதிரி ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டை எடுத்துக்க போறேன். அதான் லீச்சிங் ப்ராசஸ். ஸோ லீச்சிங்ல என்னது? ஓர் வந்து அந்த சால்வெண்ட்ல கலக்கும், ஆனா கேங் வந்து கலக்காது. சரியா? இந்த லீச்சிங்ல நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஆசிட் லீச்சிங், அமோனியா லீச்சிங், ஆல்கலி லீச்சிங், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. சயனைட் லீச்சிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னா என்னது? கண்டிப்பா ஒன்று வந்து ஓர் வந்து மேக்னெட்டிக்கா இருக்கும், கேங் வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்கும். இல்லைன்னா கேங் வந்து மேக்னெட்டிக்கா இருக்கும், ஓர் வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்கும். சரியா? வைஸ் வெர்சா. ஸோ டிஃபரன்ஸ் இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. யாரோ ஒருத்தவங்க வந்து மேக்னெட்டிக்கா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து நான் மேக்னெட்டிக்கா இருப்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ வாட் இஸ் திஸ் கான்சென்ட்ரேஷன்? பேசிக்கலி ஓர்லேருந்து தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் ஆன கேங்கை பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் we call it as concentration, right? இந்த கான்சென்ட்ரேஷன்ல மொத்தமா நம்ம படிக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து 4 இருக்கு. One is gravity separation, the next is froth flotation, then leaching, then magnetic separation. புரிஞ்சுதா? Do you understand? Super. இப்போ gravity separation அதை மட்டும் தனியா எழுத சொன்னா நம்ம என்ன பண்ணணும் பார்க்கலாமா? Yes, so the ore having high specific gravity. Okay, 7 o'clock ஆகும்னு ஆகல. சரியா? So ore having high specific gravity. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சிம்பிளா இந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். இப்போ என்னுடைய ஓரையும் கேங் ரெண்டும் கலந்தானே இருக்கும். இப்போ நான் அதை என்ன பண்றேன்னா நல்லா போட்டு மிக்சியில போட்டு கிரஷ் பண்ணிடுறேன். ஓகே, நல்லா போட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து கிரஷ் பண்ணிடுறேன். கிரஷ் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அதை வந்து நான் அதுல படி மாதிரி ஒரு இடத்துல வந்து போட்டுறேன். போட்டுட்டு நான் அதுல வாட்டர், ஓகே, நான் அதுல என்ன பண்றேன் அப்படின்னா வாட்டர் வந்து பாஸ் பண்றேன். இப்போ எங்கெல்லாம் எதுக்கெல்லாம் வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுமோ, ஓகே, எதுலலாம் வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஞாபகம். ஸ்பெசிபிக் கிராவிட்டி கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுடைய டென்சிட்டியும் வந்து கம்மியாகும், ரைட்? ஸோ இப்போ இதில் நான் வந்து ரெண்டு பேரையுமே வந்து க்ரஷ் பண்ணி இதில் வந்து நான் அப்படியே தூவி விட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஆடிங் அப் த வாட்டர். இப்போ என்ன ஆகும்? நம்மளுடைய ஓருக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதிகம் இல்லையா? ஓருக்கு வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதிகம். அப்போ அந்த ஓர் வந்து என்ன ஆகும்? இந்த இடத்துல அப்படியே செட்டில் ஆயிடும், ரைட்? ஏன்னா ஓருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதிகம்னா அதோடைய டென்சிட்டியும் அதிகம். ஸோ டென்சர், மோர் டென்சரா இருக்கிறதுனால ஓர் வந்து கீழே செட்டில் ஆயிடும். பிகாஸ் ஓருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி இஸ் ஹையர். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேங் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். கேங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஸோ அந்த கேங் வந்து நமக்கு மேலே வந்து மிதக்கும். அந்த கேங் வந்து மேலே மிதக்கும். சரியா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிராவிட்டி செப்பரேஷன். இஸ் தட் கிளியர்? சூப்பர்ப்பா. ஸோ இங்கே கரெக்டாக லிசன் பண்ணுங்க. ஓர் ஹேவிங் த ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஓருடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து ஹையா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேங்குடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து லோவர். கேங்குடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து லோவர். ஓகே, ஸோ த ஓர் இஸ் கிரஷ்டு. ஓரை வந்து நான் என்ன பண்றேன்னா கிரஷ் பண்றேன். ஃபைன்லி பவுடர்ட் ஃபார்ம். எப்படி? ஃபைனான ஒரு பவுடர் அளவுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை வந்து நான் வந்து கிரஷ் பண்ணிடுறேன். சரியா? அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா
treated with rapidly flowing current of water. rapidly na fast வரக்கூடிய வாட்டர்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா நான் வந்து ட்ரீட் பண்றேன். சரியா? அப்போ என்ன ஆகும்? என்னுடைய ஓர் வந்து கீழே தங்கிரும், கேங் வந்து அடிச்சிட்டு போய்டும். So gold and oxide ores such as hematite, tin stone, இப்போ கோல்டா இருக்கட்டும் இல்லனா ஆக்சைடு ஓர், லைக் எந்தெந்த ஓர்ஸ்லாம் ஆக்சைடு இருக்கோ அதை வந்து நம்ம ஆக்சைடு ஓர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, ஹெமாடைட்டா இருக்கட்டும், டின் ஸ்டோனா இருக்கட்டும், இதெல்லாம் கிராவிட்டி செப்பரேஷன் மூலமா நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். So if they ask you this question in a 2 mark question, you can directly write this. If not, உங்களுக்கு வந்து அது 1 mark questionல கேக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 mark questionல என்ன மாதிரி question தெரியுமா கேட்பாங்க? ரெண்டே question தான் கேட்பாங்க. இதுல என்ன பிரின்சிபல் சொல்லி கேட்கலாம். என்ன பிரின்சிபல் அப்படின்னு பாத்தீங்கன்னா they can ask you this. இப்போ கிராவிட்டி செப்பரேஷனுக்கு வந்து என்ன இருக்கு? ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஓருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஹை, இதுவே வந்து கேங்குடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து லோ. எந்த மாதிரி ஓர்ஸை வந்து இதை வச்சு நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படி கேட்கலாம். எந்த மாதிரி ஓர்ஸ்பா? கோல்டா இருக்கலாம், இல்லைன்னா ஆக்சைடு ஓர்ஸ் லைக் ஹெமாடைட், டின் ஸ்டோன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெமாடைட், டின் ஸ்டோன், இதெல்லாம் நம்ம கிராவிட்டி செப்பரேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, இஸ் தட் கிளியர்? சூப்பர். இப்போ நம்ம அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா froth flotation. So இது அடுத்த process of concentration. So இதுவும் பாத்தீங்க அப்படின்னா frequently repeated 5 mark question, direct 5 mark question. Okay, so இப்போ நான் உங்ககிட்ட question கேட்க போறேன். எந்த மாதிரி ஓர்ஸ் வந்து நான் froth flotation process யூஸ் பண்ணி concentration பண்ண முடியும், right? So what kind of ores I can concentrate using froth flotation, using the process froth flotation? Tell me the answer quickly. Yes, are you all listening? Quicker. Superb. 7 o'clock. Yes, I am answering for a question. If you have any doubts, let me know. PDF. இப்போ PDF கொடுத்துட்டா இதெல்லாம் உங்க புக்ல இருக்கக்கூடியதா? புக்கை தாண்டி ஒரு வார்த்தை கூட இருக்காது. சல்ஃபைடு ஓர்ஸ், வெரி குட் பா. ஸோ எந்தெந்த ஓர்ஸ்லாம் சல்ஃபர் இருக்கோ அந்த சல்ஃபைடு ஓர்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த froth flotation process யூஸ் பண்ணி நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றோம் இல்லையா? வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் இட்? இதுவும் நான் நடத்தின ஒரு கொஸ்டின் தான். வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் த froth flotation process அப்படின்னா that is froth flotation பின்னாடி இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்னது? preferential wetting இல்லையா? ஓர் எதுல வெட் ஆகும்? ஆயில்ல வெட் ஆகும். ஓர் எதுல வெட் ஆகும்? ஆயில்ல வெட் ஆகும். கேங் எதுல வெட் ஆகும்? வாட்டர்ல வெட் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற அந்த இம்பியூரான ஒரு ஓர் எடுத்து நான் வந்து மிக்சியில போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் ஐ எம் கிரஷிங் த ஓர். ஓகே, ஸோ இப்போ அந்த கிரஷ்டு ஓர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் அப் இட் ஹியர். ஓகே, இதில் ஆட் பண்ணுறேன், தண்ணி ஊற்றுறேன், அதுக்கப்புறமா வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆயில் தான் வந்து ஃப்ராதிங் ஏஜென்ட். அந்த நுர வரக்கூடிய ஒரு ஏஜென்ட் தான் வந்து என்னது? ஆயில். இப்போ ஆயில், பைன் ஆயில் இல்லை யூக்கலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா வந்து அஜிடேட் பண்ணுறேன். ஓகே, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதான் அஜிடேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நுர பொங்கும் இல்லையா? இப்போ அந்த ஆயில் தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து பயங்கரமா வந்து மேலே வந்து நுரையா வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நுர கூடவே வந்து எல்லா சல்ஃபைடு ஓர்ஸும் வந்துடும். ஓகே, ஸோ உங்களுடைய ஓரு அந்த நுர கூட மேலே வந்துடும் ஆயிலோட மிக்ஸ் ஆகி. தேவையில்லாத இந்த கேங்கான இம்பியூரிட்டிஸ் என்ன ஆகும் அப்படின்னா கீழே தண்ணி கூட செட்டில் ஆயிடும். இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் நம்ம ஓரை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறோம்ப்பா. ஓகே, அதை வந்து இந்த அப்பாரட்டஸ்ல போட்டுக்கிறோம், ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம், வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம், பயங்கரமா அஜிடேட் பண்றோம், மிக்ஸ் பண்றோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த நுரை வந்து மேல அப்படியே வந்து ஃபார்ம் ஆகுது, ரைட்? இந்த நுரை வந்து எனக்கு அப்படியே மேல வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த நுரையில பாத்தீங்க அப்படின்னா ஆயில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆயில்ல வந்து என்னுடைய ஓரெல்லாம் சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாம் மேல வந்துருது. அண்ட் என்னுடைய கேங் எல்லாமே தண்ணி கூட கலந்து கீழே வந்துடுது. ஓகே, கேங் எல்லாமே தண்ணி கூட கலந்து கீழே வந்துடுது. ஸோ அவ்வளோதான் இதில் ப்ராசஸ். பட் இதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கீ கான்செப்ட்ஸ் இருக்குது, அதான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகே,
This method is commonly used to concentrate sulfide ores. எந்தெந்த ஓர்ஸ்ல சல்ஃபர் இருக்கோ அதை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராசஸை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ சல்ஃபைட் ஓர்ஸை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு we are using this process. எக்ஸாம்பிள், எந்தெந்த ஓர்ஸ் எல்லாம் சல்ஃபைட் ஓர்ஸ் இருக்கு சொல்லலாம். கலீனா, ஓகே, பிபிஎஸ் கலீனால பாத்தீங்க அப்படின்னா வந்து சல்ஃபர் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் பிளெண்ட் ZnSல பாத்தீங்க அப்படின்னா வந்து சல்ஃபைடு இருக்கு. ரைட், 1 minute. எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா PDF கொடுங்க. இப்போ ஆரம்பிச்சா 600 பாசிபிளா? நந்தினி, நீங்க வந்து கிளாஸ் கவனிக்காம chat பண்ணிருந்தீங்கன்னா not possible. நந்தினி, sorry for being very rude, but that is the truth. நந்தினி, do you listen to me? ஓகே, அப்போ அவங்க ஸ்பாமே பண்ணிட்டு இருக்கணும், நீங்க மெசேஜ் தான் போட்டுட்டு இருக்கணும். நந்தினி, you cannot get marked then. நீங்க எப்போ வந்து மெசேஜ் போடுறதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு இன்ஸ்டெட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங், கிளாஸ் கவனிக்க ஆரம்பிங்க. நீங்க எல்லாரும் பண்ற தப்பு, அகெயின் அண்ட் அகெயின் பண்ணிருக்கிற தப்பு என்ன அப்படின்னா, இதை மட்டும் படிச்சா போதுமா, அதை மட்டும், அதுக்காக தான் ஒன் ஷார்ட் ரிவிஷனுக்கு வந்து புக்கு ஃபுல்லா நம்ம இங்கே கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இதை மட்டும் படிச்சா போதுமா? எஸ், மெட்டலர்ஜி சாப்டருக்கு இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம படிக்கிறத மட்டும் படிச்சா போதும். ஆனா நீ படிப்பியா? கிளாஸ் ஃபைனலா கடைசி வரைக்கும் இருப்பீங்களா? இப்போ ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் as we promise double the effort நாங்க போட போறோம். நாங்க சொன்ன மாதிரி 1 hour லைவ் போயிட்டு இருந்த நாங்க இப்போ 2 மணி நேரம் உங்களுக்காக லைவ் வரும். பட் நீங்க எத்தனை பேர் கடைசி வரைக்கும் இருக்கீங்க? you all know. ஹாஃப் இயர்லி அப்போ முதல்ல முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் 500 people கிட்டத்தட்ட வருவீங்க. அது எக்ஸாம் முடிஞ்சோடனே ஓகே இல்லை என்ன அப்புறம் பார்த்துக்கலாம், திருப்பி பப்ளிக் எக்ஸாம் அப்போ வருவாங்க. டோன்ட் டூ தேட். லாஸ்ட் மினிட்ல படிக்கிறத பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த தப்பை பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு எக்ஸாம்லயும் தோத்துக்கிட்டு இருக்கோம். டே 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னையிலிருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு 50 நாள் தான் இருக்கு. நடுவில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சத்தியமா படிக்க முடியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், யூ நீட் டு லிசன் த கிளாஸ் ப்ராப்பர்லி. ஓகே, ஃபார் ரிவிஷன் எக்ஸாம் ப்ளீஸ் கிவ் PDF ஆஃப்டர் லைவ். புக் பார்த்தா கன்ஃபியூஷன் ஆகுது. சபரீஷ், I can't, okay, let me give the PDF, but class முடிச்சிட்டு தான் நான் PDF தர முடியும். ஓகேவா? இப்போ கிளாஸ் கவனிங்க. I can't give you the PDF right now. Okay? half yearly தோத்துட்டீங்களா நந்தினி? Stop spamming, stop sending the message. Instead listen to the class. Class listen பண்ணுங்க. சரியா? Okay? Super. So, the metallic ore particles which are preferentially wetted அப்படின்னா என்னது? ore எல்லாமே ஆயில்ல வந்து வெட்டாகும், அதுக்கப்புறமா கேங் எல்லாமே தண்ணியில கலக்கும். இந்த ஒரு பிரின்சிபல் வச்சுதான் இந்த ப்ராசஸை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன? இன் திஸ் மெத்தட் த கிரஷ்டு ஓர், எந்த ஒரு ஓர் எடுத்தாலுமே இந்த கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை crush பண்ணி தான் எடுத்துக்கிறோம் இல்லையா? So in this method the crushed ore is suspended in water mixed with a frothing agent. ஒரு frothing agent அப்படின்னா என்ன? பயங்கரமா நொர வரக்கூடிய ஒரு agent which is the pine oil, eucalyptus oil, இந்த மாதிரி ஆயில். ஓகே, ஸோ பைன் ஆயில் யூக்கலிப்டஸ் ஆயிலால தான் நமக்கு வந்து நொர வருது. ஸோ அந்த ஃப்ராதிங் ஏஜென்ட், அந்த நொர வரக்கூடிய ஒரு ஏஜென்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, a small quantity of sodium ethyl xanthate. Students who want to listen to the class, please turn off the chat and listen. Okay, so chat பண்றாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிக்கணும். நானும் அட்டென்ஷன் கொடுக்க போறது இல்லை, நீங்களும் அட்டென்ஷன் கொடுக்காதீங்க. The next doubt solving session will be at 8 o'clock. Okay, 8 o'clock அடுத்த ஒரு doubt solving session. Till then I am not going to see the chats. I am going to be focused. Are you going to be focused? அந்த கேள்வி தான் உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். Are you going to be focused? Yes or no? Yes ma'am, no ma'am. Will you be focused? Seriousness இருக்கிற மாதிரியே தெரியலையே. கட் ஆஃப் போனா போட்டோம்ப்பா, நமக்கு காலேஜ் கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போட்டோம், எனக்கு ட்ரீம்லாம் இல்லை, எனக்கு எய்ம்லாம் இல்லை, அப்படி இருக்கிற மாதிரி இருக்கே. Is that true? Yes. ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? யாரெல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களோ சாட்ல ஒரு குட்டி ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ஓகே, டர்ன் ஆஃப் த சாட்ஸ் ரைட் நவ். ஓகே, பயங்கர ஃபோக்கஸ்டா வந்து லிசன் பண்ணுங்க. பிகாஸ் நான் டெட் சீரியஸா இதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, நல்லா லிசன் பண்ணுங்க. டோன்ட் டிஸ்ட்ராக்ட் இன் த மிடில் ஆஃப் த சாட். ஓகே, அடுத்த சாட் 8 மணிக்கு எல்லாரும் ஆன் பண்ணுங்க, டவுட் கேளுங்க. 8 மணி வரைக்கும்
no distractions at all. 8:30 the class, maybe 8:30 or 9:30 முடிக்கலாம். Okay, yeah. So the small quantity of sodium methyl xanthate வந்து நம்ம add பண்றோம், acts as the collector. So இந்த இடத்துல sodium ethyl xanthate நம்ம ஏன் add பண்றோம்? sodium ethyl xanthate ஏன் add பண்றோம் அப்படின்னா, இந்த ஓர் இருக்கு இல்லையா, அதை தண்ணி கூட கலக்காம அது பார்த்துக்கும். ஓர் வந்து ஆயில் கூட தானே கலக்கணும், அது வந்து தண்ணி கூட கலக்காம பார்த்துக்கும். அதுதான் இந்த சோடியம் இத்தாயில் xanthate வேலை. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ அந்த எல்லா ஓரையும் கலெக்ட் பண்ணி மேலே கொண்டு வருது இல்லையா, அந்த கலெக்டராகவும் அது வந்து ஆக்ட் பண்ணுது. ஓகே, a froth is generated by blowing air through the mixture. The collector molecules attach to the ore particle and make them water repellent. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு பயங்கரமா காத்து கொடுத்து காத்து ப்ளோ பண்ணி அதுல நான் ஒரு அஜிடேஷன் கிரியேட் பண்றேன், நல்லா மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்றப்போ என்ன ஆகுது, அங்க வந்து நுரை ஃபார்ம் ஆகுது, ரைட்? அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கலெக்டர் மாலிக்யூல் அந்த ஓரை மட்டும் பிடிச்சி மேலே கொண்டு வந்துடும். இந்த கலெக்டர் மாலிக்யூல் லைக் சோடியம் இத்தாயில் xanthate இருக்கு இல்லையா, ஸோ இந்த சோடியம் இத்தாயில் xanthate பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓர்ஸை மட்டும் மேலே கொண்டு வந்துடும், இந்த ஓரை மட்டும் மேலே கொண்டு வந்துடும். As a result, ore particles wetted by the oil rise to the surface along with the froth. ஸோ இப்போ இந்த நுரை கூடவே சேர்ந்து இந்த ஓர் பார்ட்டிகல் எல்லாமே ஆயிலோட கலந்து மேலே வந்துடும், எண்ணெயோட கலந்து மேலே வந்துடும். ஓகே, the froth is skimmed off and dried to recover the concentrated ore. ஸோ இப்போ நான் அந்த நுரையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை ட்ரை பண்ணி அதுலேருந்து இந்த சல்ஃபைடு ஓரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த கேங் எல்லாமே வாட்டரில் கீழே செட்டில் ஆகிடும். ஸோ ஓரெல்லாம் எண்ணெய் கூட சேர்ந்து மேலே வந்துடும், கேங் எல்லாம் தண்ணி கூட சேர்ந்து கீழே போயிடும். ஓகே, அடுத்து when a sulfide ore of metal of interest. இப்போ எனக்கு தேவையான ஒரு சல்ஃபைடு ஓர் தான், சல்ஃபைடு ஓர் வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த இம்பியூரிட்டி இருக்குல்ல, இம்பியூரிட்டிஸ் தேவையில்லாத அதர் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ், வாட் இஃப் வேற ஏதோ ஒரு சல்ஃபைடு இம்பியூரிட்டிஸ் வந்து இருக்குன்னா, அப்போ அந்த இம்பியூரிட்டியும் தானே மேலே வந்துடும், அப்போ அந்த இம்பியூரிட்டிஸும் தானே மேலே வந்துடும். அதை தடுக்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறப்போ தான் இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் வந்து கம்மிங் இன் டு த பிக்சர். ஓகே, ஸோ சல்ஃபைடு ஓர் ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டைன்ஸ் அதர் மெட்டாலிக் சல்ஃபைட்ஸ் ஆஸ் இம்பியூரிட்டி. இப்போ எனக்கு தேவையில்லாத அதர் சல்ஃபைட்ஸ் எல்லாமே இம்பியூரிட்டிஸாக இருக்கிறப்போ அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ தான் டிப்ரெசிங் ஏஜென்ட்ஸ் வந்து கம்மிங் இன் டு த பிக்சர். ஸோ இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட்ஸ் லைக் சோடியம் சயனைடு, சோடியம் கார்பனேட், இவங்களாம் தான் டிப்ரெசிங் ஏஜென்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாத சல்ஃபைடு ஓரை டிப்ரெஸ் பண்ணிடுவாங்க கீழே, தேவையில்லாத சல்ஃபைடு ஓர் கூட சேர்ந்து கீழே ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணி டிப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், when impurities such as zinc sulfide is present in galena. இப்போ நான் galena தான் எனக்கு வேணும், PBS தான் வேணும், ஆனால் அதில் தேவையில்லாத ஜிங்க் சல்ஃபைடு இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன், சோடியம் சயனைடு ஆட் பண்றேன். ஸோ அந்த சோடியம் சயனைடு என்ன பண்ணுது அப்படின்னா, ஜிங்க் சல்ஃபைடு கூட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ அந்த ஜிங்க் அப்படியே கீழே பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். இஸ் தட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லீச்சிங். ஸோ வாட் இஸ் திஸ் லீச்சிங் ப்ராசஸ்? திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த solubility of ore in a suitable solvent and the reactions in aqueous solution. So leaching அப்படிங்கிறது என்ன தெரியுமா, என்னுடைய ஓரை வந்து ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்ல நான் வந்து கலக்க போறேன், ஆனா கேங் வந்து கலக்காது. கேங் வந்து அந்த சூட்டபிள் சால்வெண்ட்ல வந்து சாலபிளா இருக்காது, ஓர் வந்து கலக்கும், அவ்வளோதான். ஸோ திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் solubility of ore. solubility of ore in suitable solvent. ஒரு சூட்டபிளான ஒரு சால்வெண்ட்ல வந்து இந்த ஓரை வந்து நான் கலக்கிறேன், சரியா? In this method, the crushed ore is allowed to dissolve in a suitable solvent. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த க்ரஷ்டு ஓரை வந்து எடுத்துக்கிறேன். அந்த க்ரஷ்டு ஓரை எடுத்து ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டில் வந்து நான் டிசால்வ் பண்ணுறேன். ஸோ டிசால்வ் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சாலுபிள் சால்ட்டாவோ இல்லை ஒரு சாலுபிள் காம்ப்ளெக்ஸாவோ அது வந்து மாற்றிடுது. ஸோ இந்த ஓர் இருக்கு, அந்த ஓரை வந்து நான் ஒரு சால்வெண்ட்டில் கலக்கிறேன், அப்போது அந்த சால்வெண்ட் அந்த ஓர் கூட சேர்ந்து ஒரு
காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ தட் கேங்கை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தள்ளி போட்டுடலாம். கேங்கை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், தூக்கி போட்டுடலாம். ஓகே, சூப்பர். ஸோ சயனைட் லீச்சிங் அப்போ தான் நம்ம முக்கியமாக உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் தெரியலையா, சரி நான் எழுதி போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த லீச்சிங்கில் வந்து நிறையா ப்ராசஸ் வந்து இருக்குது. ஆல்கலி லீச்சிங், ஆசிட் லீச்சிங், சயனைட் லீச்சிங் இந்த மாதிரி. ஸோ அதில் இப்போ பார்க்க போகிற ப்ராசஸ் என்னது அப்படின்னா சயனைட் லீச்சிங். ஸோ லீச்சிங்குடைய பிரின்சிபல் என்னன்னு தெரியும், ரைட்? சால்வெண்ட் ஆட் பண்ணி சால்யுபிளாக மாற்றுற ஒரு ப்ராசஸ் தான் the crushed ore of gold. ஸோ இந்த சயனைட் லீச்சிங்கில் நம்ம யாரை எடுத்து வந்து லீச் பண்ணுறோம் அப்படின்னா கோல்டு. ஓகே, ஸோ த crushed ore of gold அப்படின்னா ஒரு கோல்டு ஓரை எடுத்துக்கிறோம், அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிடுறோம். ஓகே, அப்படின்னா என்னது, மிக்சியில் போட்டு அரைச்சிடுறோம். ஓகே, leached with aerated dilute solution of sodium cyanide. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா I have the gold. ஓகே, ஸோ எனக்கு வந்து கோல்டு இருக்கு. இப்போ அந்த நான் கோல்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏரேட்டட் சயனைடு கூட நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஏரேட்டட் அப்படின்னாலே ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, சயனைடு நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஓகே, 8 moles ஆஃப் சயனைடு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சொல்யூஷனே பார்த்தீங்க அப்படின்னா டைல்யூட் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் வாட்டரும் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இல்லையா? டைல்யூட் அப்படின்னா வாட்டரும் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இட் ஹாவ் வாட்டர் ஆல்சோ. ஸோ இட் ஹாஸ் வாட்டர் ஆல்சோ. இப்போ இங்கே என்ன ஆகுது நல்லா பாருங்க, என்ன ஃபார்ம் ஆகும் நம்ம பார்த்தோம். இட் ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ இந்த கோல்டும் சயனைடும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டும் சயனைடும் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுது. ஓகே, ஸோ கோல்டும் சயனைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுது. ஓகே, வித் எவல்யூஷன் ஆஃப் OH மைனஸ் அயான் தனியாக வெளில போயிடும், 4OH மைனஸ் அயான். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நான் இப்போ என்கிட்ட வந்து ஒரு கோல்டு ஓர் இருக்கு அப்படின்னா அந்த கோல்டு ஓர் கூட நான் சயனைட், வாட்டர், ஆக்சிஜன் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த ஓரும் அந்த கோல்டும் இந்த சயனைடும் சேர்ந்து ஒரு கோல்டு சயனைட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகே, கோல்டு சயனோ காம்ப்ளெக்ஸ் வந்து எனக்கு ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து நான் கோல்டை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும், இல்லை சயனைடை தனியாக பிரித்து எடுக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் அடுத்த ஒரு ப்ராசஸ். ஓகே மேம், இதுக்கு செமெண்டேஷன் ஈக்குவேஷன் எழுதணுமா? கண்டிப்பாக எழுதணும்ப்பா, அதுதான் அடுத்த ப்ராசஸ். இப்போ இதுலேருந்து எனக்கு வந்து பாரு, இப்போ கோல்டு வந்து சயனைட் கூட இருக்கு, எனக்கு இப்போ இதுலேருந்து எனக்கு வந்து கோல்டு மட்டும் தான் வேணும் இல்லையா? அப்போ நான் அந்த கோல்டு மட்டும் எப்படி தனியாக பிரித்து எடுக்க போகிறேன்? கோல்ட் கேன் பி ரெக்கவர்ட் பை ரியாக்டிங் த டீஆக்சிஜனேட்டட் லீச்டு சொல்யூஷன் வித் ஜிங்க். ஒன்றும் இல்லைப்பா, ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணுறேன். பட் இந்த ப்ராசஸுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் தான் ரொம்ப முக்கியம், which is called as cementation. ஓகே, ஸோ இப்போ எனக்கு அந்த கோல்டு சயனைட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அந்த கோல்டு சயனைட் காம்ப்ளெக்ஸை நான் ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், கோல்டுக்கு பதிலாக ஜிங்க் இந்த இடத்துல போடுங்க. இதோ பாரு, கோல்டுக்கு பதிலாக ஜிங்க் இருக்கு. ஸோ ஒரு ஜிங்க் சயனைட் காம்ப்ளெக்ஸாக சயனைட் கூட ஜிங்க் போயிடுச்சு. அப்போ இந்த கோல்டு மட்டும் எனக்கு தனியாக கிடச்சிருச்சு, ரைட்? ஸோ நான் கோல்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். சரியா, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெக்கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இஸ் அமோனியா லீச்சிங். ஓகே, நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அமோனியா லீச்சிங். மோட்டிவேஷன் லூமன் ஆன்டி ப்ளீஸ் டீச் லெசன் 5 ஹேவ் ரிவிஷன் எக்ஸாம் டுமாரோ. அங்கிள் அதை ஆல்ரெடி வந்து டீச் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ சாப்டர் 5க்கு பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஐயூபேக் நாமென்க்ளேச்சருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஐசோமெரிசம்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்குக்கு வந்து லைவ் வந்திருக்கும், 5 மார்க்குக்கு ஒரு லைவ் வந்திருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோஸ்லாம் ஆல்ரெடி இருக்கு, நீங்கள் அதை போயிட்டு பார்க்கலாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ அமோனியா லீச்சிங், இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அமோனியாவை ஆட் பண்ணி அதை நான் ஒரு அமோனியம் காம்ப்ளெக்ஸ் நான் வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ when a crushed ore, இப்போ அந்த ஓர் எப்படி இருக்கு அப்படின்னா நான் வந்து மிக்ஸ் பண்ணி க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ the crushed ore containing nickel, காப்பர், கொபால்ட், அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த மாதிரி ஒரு ஓர்ஸை எடுத்து நான் அமோனியா லீச்சிங் பண்ணுறேன். ஓகே, ஸோ எந்த மாதிரி ஒரு ஓர்ஸ் எல்லாம் எடுத்து நான் அமோனியா லீச்சிங் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா பாருங்க, நிக்கல் இருக்கு, இல்ல காப்பர் இருக்கு, இல்ல கொபால்ட் இருக்கு. இந்த மாதிரி மெட்டல்ஸ் மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். சரியா?
ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அக்வஸ் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணிக்கிறேன். அக்வஸ் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணிக்கிறேன் அண்டர் சூட்டபிள் ப்ரெஷர். இப்போ அந்த அமோனியாவும் நிக்கலும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த அமோனியாவும் காப்பரும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ அந்த அமோனியாவும் கொபால்ட்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இஸ் ஆல்கலி லீச்சிங். ஆல்கலி அப்படின்னாலே என்ன தெரியுமா? சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் நம்ம வந்து ஆல்கலி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆல்கலி லீச்சிங்ல நம்ம என்ன பண்றோம்? the ore is treated with aqueous alkali. aqueous அப்படினாலே என்ன பார்த்தோம்? வாட்டர் வந்து சால்வெண்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ aqueous alkali, aqueous அப்படினாலே என்ன அர்த்தம்? வாட்டர் வந்து சால்வெண்டா இருக்கு அப்படின்னா தான் நம்ம வந்து aqueous அப்படின்னு சொல்றோம். ஸோ டு ஃபார்ம் அ soluble complex, பாக்சைட். இப்போ நம்ம இதுல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாக்சைட் எடுத்துக்கிறோம். ஸோ பாக்சைட் எடுத்து heated with the solution of sodium hydroxide or sodium carbonate. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா Al2O3, அதுதான் வந்து என்னது? பாக்சைட். இட் இஸ் அ ஓர் ஆஃப் அலுமினியம். ஸோ அந்த ஓர் ஆஃப் அலுமினியம் எடுத்து நான் ஆல்கலி லீச்சிங் அப்படின்னா கண்டிப்பா சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு அதுல, இல்லையா? ஸோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் வாட்டர் கூட நான் ரியாக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு நல்லா பாருங்க. இட் இஸ் ஃபார்மிங் அ காம்ப்ளெக்ஸ். என்ன காம்ப்ளெக்ஸ் அது? சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ என்ன விஷயம் இதுல நீங்க பார்க்கணும் அப்படின்னா அயன் ஆக்சைடு, டைட்டானியம் ஆக்சைடு, இந்த மாதிரி இம்பியூரிட்டிஸ்லாம் இந்த NaOH கூட கலக்காது. அதை தான் நீங்க நோட் பண்ணணும். ஸோ இம்பியூரிட்டிஸ் வந்து மிக்ஸ் ஆகாது. ஓகே, ஸோ இம்பியூரிட்டிஸ் சாலுபிளா இருக்காது. எது மட்டும்தான் சாலுபிளா இருக்கும்? ஓர் மட்டும்தான் வந்து சாலுபிளா இருக்கும். சரியா? ஸோ இங்க கிளியரா பாத்தீங்கன்னா இந்த ஓர் மட்டும்தான் சாலுபிளா இருக்குமே தவிர இம்பியூரிட்டிஸ் எதுவுமே சாலுபிளா இருக்காது. ஓகே, இப்போ நான் அந்த காம்ப்ளெக்ஸை எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஹாட் சொல்யூஷன் இஸ் டீகேண்டட்னா வடிகட்டுறோம், கூல் பண்றோம், டைல்யூட் பண்றோம். ஓகேவா? அப்புறமா அதை கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு ஹைட்ரேட்டட் Al2O3 கிடைக்கும். நமக்கு இப்போ என்ன கிடைக்குது? ஹைட்ரேட்டட் Al2O3. மேம் இது பியூரா எனக்கு அலுமினியம் மட்டும் தானே வேணும் அப்படின்னா எஸ்பா. ஆனா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எந்த ஒரு காம்பவுண்டையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், இல்லையா? இந்த ப்ராசஸ் கான்சென்ட்ரேஷன். ஓகே, ஸோ இதுல வந்து நமக்கு தேவையில்லாத இம்பியூரிட்டிஸை மட்டும் தான் ரிமூவ் பண்றோம். அதுவும் முக்கியமா பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் தான் நம்ம இங்க ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னது அப்படின்னா ஆசிட் லீச்சிங். அப்போ ஆசிட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டிசால்வ் பண்றோம். ஓகே, ஆசிட் லீச் பண்ணி ஆசிட் போட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து டிசால்வ் பண்றோம். ஸோ லீச்சிங் ஆஃப் sulfide ores such as zinc sulfide, lead sulfide can be done by treating them with hot aqueous sulfuric acid. So இங்க நான் யூஸ் பண்ற ஆசிட் வந்து என்னது அப்படின்னா that is sulfuric acid. ஓகேவா? ஸோ இந்த சல்ஃபூரிக் ஆசிடை யூஸ் பண்ணி நான் வந்து ஜிங்க் சல்ஃபைடை எப்படி அதில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னு பார்க்கலாமா? எஸ். ஸோ ஜிங்க் சல்ஃபைடு இருக்குப்பா. ஐ எம் ஹேவிங் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் தென் ஆக்சிஜன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிங்க்கும் சல்ஃபூரிக் ஆசிட்ல இருக்கிற SO4 அதுவும் சேர்ந்து ஜிங்க் சல்ஃபேட் ZnSO4 நமக்கு ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, ஸோ ஜிங்க்கும் SO4 சேர்ந்து ZnSO4 ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இந்த சல்ஃபர் தனியா பிரிஞ்சு வந்துடுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இன் திஸ் ப்ராசஸ் the insoluble sulfide is converted to soluble sulfate. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ZnS வந்து பயங்கர இன்சாலுபிளாக இருக்கு. ஓகே, இது கூடயுமே சாலுபிள் ஆகாமல் பயங்கர இன்சாலுபிளாக இருக்கு. ஸோ இந்த இன்சாலுபிளான சல்ஃபர் பார்த்தீங்க அப்படின்னா சாலுபிளான ஒரு சல்ஃபைடாக நம்ம வந்து மாற்றிட்டோம். ஓகே, ஸோ புரிஞ்சுதா? சூப்பர்ப்பா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா we are going to see about the magnetic separation. ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னாலே வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னா வந்து என்னது? இட் இஸ் கால்ட் ஆஸ் த ஒன்று வந்து கண்டிப்பாக ஓர் வந்து மேக்னெட்டிக்காக இருக்குன்னா நம்மளுடைய கேங் வந்து நான் மேக்னெட்டிக்காக இருக்கு. இதுவே வந்து ஓர் வந்து
நான் மேக்னெட்டிக்காக இருக்குன்னா கேங் வந்து மேக்னெட்டிக்காக இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து புரியும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு கேங் எல்லாமே கலந்து தான் இருக்கும் இல்லையா, அதை நான் நல்லா வந்து க்ரஷ் பண்ணிக்கிறேன். க்ரஷ் பண்ணி இதில் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டிஃப்ரெண்ட் வீல் இருக்கும். அதில் ஒரு வீல் வந்து மேக்னெட்டிக் வீல். ஓகே, ஸோ இந்த வீல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் வீல், இந்த வீல் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக்னெட்டிக் வீல். ஓகே, இது வந்து மேக்னெட்டிக் கிடையாது, விச் இஸ் நான் மேக்னெட்டிக் காம்பவுண்ட், அது அட்ராக்ட் பண்ணாது. இது வந்து மேக்னெட்டிக் காம்பவுண்டு பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும். இப்போ எனக்கு வந்து ஓர் மேக்னெட்டிக்காக இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, நான் மேக்னெட்டிக் ஓரா இது. ஓகே, இப்போ என்னுடைய ஓர் மேக்னெட்டிக்காக இருக்கு அப்படின்னா என்ன தெரியுமா ஆகும்? ஓகே, 2 வருது. இப்போ மேக்னெட்டிக்காக இருக்கிறது இதில் ஒட்டியே வரும்ல, ஒட்டியே வரும். இப்போ இங்கே வந்தோன்னா இது வரைக்கும் ஒட்டி வரும், ஏன்னா இது வரைக்கும் இந்த மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கு. இந்த இடத்துல தான் இந்த டப்பால இது வந்து கலெக்ட் ஆகும். ஓர் மேக்னெட்டிக்காக இருக்கு அப்படின்னா அப்போ வந்து எனக்கு தேவையில்லாத கேங்கு இதில் கலெக்ட் ஆகிடும். வைஸ் வெர்சா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 வீல்ஸ் இருக்கு. ஓகே, ஒன் இஸ் மேக்னெட்டிக் அண்ட் தென் த செகண்ட் இஸ் நான் மேக்னெட்டிக். ஓகே, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக்காக இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக்னெட்டிக்காக இருக்கு. இப்போ நான் அந்த ஓரை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பயங்கரமாக வந்து க்ரஷ் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரஷ் பண்ணி நான் இது மூலமாக வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணுறப்போ மேக்னெட்டிக்காக இருக்குன்னா பாரு இது கூட அப்படியே ஒட்டிகிட்டே வரும், இவ்வளோ தூரம் வரும், அதுக்கப்புறமா தான் எனக்கு இதில் வந்து ஃபால் ஆகும். ரைட்? ஸோ இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து வரையலாம். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் த க்ரஷ்டு ஓர். ஸோ க்ரஷ்டு ஓரை நம்ம இதில் தான் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் வீல்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஒன் இஸ் த மேக்னெட்டிக் வீல்ஸ். ஓகே, இந்த மேக்னெட்டிக் வீல்ஸை நான் ரெட் கலரில் போட்டுக்கிறேன். எனக்கு ஒரு மேக்னெட்டிக் வீல் இருக்குது. அடுத்து வந்து நான் மேக்னெட்டிக் வீல் இருக்குது. நான் மேக்னெட்டிக் வீல் இருக்குது. இப்போ நான் வந்து என்னோட க்ரஷ்டு ஓரை இப்போ ஆட் பண்ணுறப்போ இப்போ அந்த மேக்னெட்டிக் வீலில் ஒட்டிகிட்டே வரும். எது மேக்னெட்டிக் காம்பவுண்டாக இருக்கோ அது மேக்னெட்டிக்கில் இவ்வளோ தூரம் ஒட்டி ஒட்டி வரும். அப்போ இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமா தான் அது கீழே வந்து ட்ராப் ஆகும். ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் அது ஓரா இருந்தாலும் சரி கேங்காக இருந்தாலும் சரி அது இங்கே வந்து ட்ராப் ஆகிடும். நான் மேக்னெட்டிக்காக இருக்குன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல விழுந்துரும் இல்லையா, இங்கேருந்து வந்து இங்கேயே விழுந்துரும். ஸோ நான் மேக்னெட்டிக்னா இங்கேயே விழுந்துரும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ் த மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஓகே, எஸ். ஸோ இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷனில் என்ன ஓர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா டின் ஸ்டோன். ஓகே, ஸோ டின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து உல்ஃப்ராமைட் ஓர்லேருந்து நம்ம செப்பரேட் பண்ணலாம். டின் ஸ்டோனையும் உல்ஃப்ராமைட் இம்ப்யூரிட்டிஸ்லேருந்தும் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் எழுத போகிறீங்க? இந்த வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா the crushed ore is poured into a electromagnetic separator. ஸோ இப்போ இந்த apparatus தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஓரை வந்து க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேட்டரில் போர் பண்ணிடுறோம். அப்போ என்ன இருக்குது? கன்சிஸ்டிங் ஆஃப் அ பெல்ட் மூவிங் ஓவர் 2 ரோலர்ஸ். இப்போ 2 ரோலர்ஸில் மூவ் ஆகக்கூடிய ஒரு பெல்ட் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த மேக்னெட்டிக் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் பார்ட் வந்து ஆஃப் த ஓர் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அ மேக்னெட். மேக்னெட்டிக்காக இருக்குன்னா அது மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகும். மேக்னெட்டிக்காக இல்லை அப்படின்னா அது மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகாது. புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ப்ராசஸ் என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல். ஸோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன ப்ராசஸ்? த ரிமூவல் ஆஃப். ஓகே, கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து என்னது? நமக்கு இப்போ வந்து திஸ் திங் இருக்கு இல்லையா, ஓர் இருக்கு, ஓர்லேருந்து கேங்கை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்? we are calling it as the concentration, right? இந்த கான்சன்ட்ரேஷன்ல என்னென்ன படித்தோம்? Froth flotation படித்தோம், மேக்னெட்டிக் செப்பரேஷன் படித்தோம், கிராவிட்டி செப்பரேஷன் படித்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா we read about the leaching படித்தோம் இல்லையா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஸோ அந்த பிரின்சிபல் என்னென்ன அப்படின்னு எனக்கு வந்து சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சாட்ல சொல்லுங்க. எஸ். ஸோ Froth flotation உடைய பிரின்சிபல் என்ன? What is the principle behind froth flotation? Preferential wetting இல்லையா? அடுத்து வாங்க மேக்னெட்டிக் செப்பரேஷன். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன? ஒன்று வந்து மேக்னெட்டிக்காக இருக்கும், ஒன்று வந்து நான் மேக்னெட்டிக்காக இருக்கும். ஓர் அண்ட் தென் கேங். ஓகே, ஸோ
இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா கிராவிட்டி செப்பரேஷன். கிராவிட்டி செப்பரேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்னது? கிராவிட்டி செப்பரேஷன். எஸ், இட் இஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இல்லையா? ஓருடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஹையரா இருக்கும், விச் இஸ் அதோடைய டென்சிட்டியும் அப்போ நமக்கு ஹையரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய டென்சிட்டி வந்து லோவரா இருக்கும். ஓகே, வெக்டர் மிஸ் இங்க யாரோ படிக்கல, எனக்கு எந்தவித லாஸும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு தான் லாஸ். ஓகே, ஸோ நீங்க படிக்கல அப்படின்னா யாருக்கு லாஸ்? உங்களுக்கு தான் லாஸ். ஓகே, படிச்சா ட்ரீம் காலேஜ் நீங்க போகலாம், பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூ எங்க போனாலுமே 12th மார்க் என்ன, 12th என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஒரு டீசென்ட் பர்சன்டேஜ், டீசென்ட் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா which will help you for the career. if not na யாருக்குப்பா லாஸ்? you are not kids இல்லையா? நீங்க வந்து குழந்தைங்க கிடையாது. படுறா 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 நாங்க வந்து உங்களை வந்து தொல்லை பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு you are not kids, right? you are adults, you know the consequences. உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியான என்ன ஆகும் அப்படிங்கிற கான்சிக்வன்சஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் இல்லையா? ஸோ be your own decider, be your own judge. ஓகே, அட்டென்ட் பண்ணலாமா வேணாமா, கிளாஸ் கவனிக்கலாமா, ஆன்சர் பண்ணலாமா வேணாமாங்கிறதுக்கு நீங்க முடிவெடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அப்படின்னா வந்து என்னது? இந்த ப்ராசஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம்? அந்த மெட்டலை மட்டும், எனக்கு தேவையான மெட்டலை மட்டும் தனியாக நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அந்த ஓர் இருக்கு இல்லையா, அந்த ஓரை வந்து நான் ஆக்சைடா மாத்திக்க போறேன். ஓகே, அதுல ஆக்சிஜனை ஆட் பண்ணிக்க போறோம். அதுல ஆக்சிஜன் ஆட் ஆனா தானே அது வந்து ஆக்சைடா மாறும். இப்போ அந்த ஆக்சைடை நான் ரெடியூஸ் பண்ணி மெட்டலா மாத்திக்க போறேன். ஏன் மேம் 2 ஸ்டெப்பு? ஓகே, ஸோ ஏன் நீங்க வந்து அந்த ஓர்லேருந்து டைரக்டா மெட்டல் பண்ணலாம்ல? ஏன் அப்படி பண்ணல அப்படின்னா தெர்மோடைனமிக்கலி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அதை விட எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு ஓரை ஆக்சைடை நான் மாற்றிட்டா அதை வந்து நான் மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுற இந்த ப்ராசஸ் வந்து விச் இஸ் ஈவன் மோர் ஈஸியராக இருக்குது. சரியா? ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்னு தெரியல, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு சே கிராஷ் கோர்ஸ் ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ யாரெல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு மேம் நான் இது வரைக்கும் படித்தேன் படிக்கல அதெல்லாம் ஓகே, இதுக்கப்புறமா நான் சீரியஸாக படிக்க போகிறேன், என்னுடைய 100% கொடுத்து படிக்க போகிறேன் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக we have launched a crash course for you. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்கு, which is இன்னைக்கு இல்லை நாளைக்கு நீங்கள் இந்த கிராஷ் கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். பிகாஸ் அந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 2 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்க போகுது. யார் டீச் பண்ண போகிறாங்க? தோ நாங்கள் டீச் பண்ண போகிறோம் அண்ட் இன்னொரு டீம் ஆஃப் டீச்சர்ஸும் உங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன இந்த கோர்சஸில் இருக்க போகுது? தீ மின்னல் பேட்ச். இட் இஸ் அ பெய்டு கோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் அ பெய்டு கோர்ஸ், லைவ் கிளாஸஸ் பை மாஸ்டர் டீச்சர்ஸ். இப்போ நாங்கள் கிளாஸ் டீச் பண்ணுறோம் இல்லையா, உங்களுக்கு நாங்களே வந்து ஒரு ப்ராப்பர் ஷெடியூலுடைய உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ண போகிறோம். ஸோ லைவ் கிளாஸ் இருக்க போகுது. மாஸ்டர் கான்செப்ட்ஸ் இன் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ். அஃப்கோர்ஸ் நம்ம இது எல்லாத்தையுமே தமிழில் தான் படிக்க போகிறோம். நிறையா மார்க் டெஸ்ட் இருக்க போகுது, பிடிஎஃப்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னா மேம் இது வரைக்கும் நான் படித்தேன் ஆனால் என்னால் எதிர்பார்த்த மார்க் வாங்க முடியல, பட் இதுக்கப்புறமா ஐ எம் ரெடி டு கிவ் மை 100% எஃபர்ட். ரைட்? ஸோ இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து 100% எஃபர்ட் போட்டு படிக்க ரெடியாக இருக்கீங்களோ யூ ஹாவ் த லாஸ்ட் சான்ஸ். ஓகே, எதுவும் கம்பல்ஷன் கிடையாது. ஜாயின் பண்ணுறீங்களா? சூப்பர் குட். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணலன்னா இப்போ யூடியூப்ல நீங்கள் ரெகுலராக கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பெய்டு கோர்ஸ் at 2,999 rupeesக்காக நோ ப்ராப்ளம் அட் ஆல். லைக் ஓகே, நம்ம படிக்கிறதுக்காக எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது என்றைக்குமே வந்து வீண் போகாது. அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அதை பற்றி நீங்கள் வந்து இப்போ அந்த கிராஷ் கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துலாமா? ஸோ
இதுதான் நம்மளுடைய இப்போ லைவ் போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த லைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ரோல் ஃபார் த 12th டீமினல் கிராஷ் கோர்ஸ். இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் பிளான்ஸ் எல்லாமே வந்து தெரியும். ஓகே, ஸோ இந்த கோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்? இன் கிளாஸ் டவுட் சால்வ். ஸோ லைவ்லயே வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணப்படும். நிறையா குவிசஸ் இருக்க போகுது. ப்ரீவியஸ் இயருடைய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தெர் இஸ் கோயிங் டு பி a lot of practice question. ஸோ பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 6ஆம் தேதிக்கு அப்புறமா ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க, அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ டுநைட் டாக் வித் யுவர் பேரண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சீரியஸ், திஸ் இஸ் வெரி சீரியஸ் கைஸ். இன்னைக்கு ராத்திரி உங்கள் பேரண்ட்ஸ் கூட பேசுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் இம்பார்ட்டன்ட், இதுக்கப்புறமா நீங்கள் டிசிப்ளின்டாக கரெக்டான ஒரு ப்ராப்பர் ஷெடியூலோட படிக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்துக்கலாம், நம்ம படிச்சுக்கலாம், லாஸ்ட் ஒரு மாசத்துல படிச்சுக்கலாம், பப்ளிக் எக்ஸாம் உடைய ஸ்டடி ஹாலிடேஸ்ல படிச்சுக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஹாஃப் இயர்லியில நம்ம ட்ரைலர் பார்த்துருப்போம். ஹாஃப் இயர்லியில லாஸ்ட் மினிட்ல படிச்சும் என்ன ஆச்சு? படிச்ச கான்செப்ட் அங்கே போய் மறந்து போச்சு. படிச்ச கான்செப்ட்ஸை நம்ம ரீகால் பண்ணாமல் போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கிளாஸ் முடியிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் ஆஃப் த கிளாஸஸ் இருக்க போகுது. டீச்சர்ஸ் உடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் ஃபுல் கோர்சஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா? ஸோ 3 மந்த்துக்கு இருக்க போகுது, விச் இஸ் ஃபார் 3000. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ரூபா பார்த்துக்கோ. ஒரு பர் டேக்கு நீ கவுண்ட் பண்ணிப்பார். ஒன்றுமே இல்லை இது, ரைட்? ஸோ நம்ம எதுக்கோ செலவு பண்ணுறோம். எஜுகேஷனுக்கு கண்டிப்பாக சூப்பராக நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ அதுக்காக வந்து இதில் கிளாஸே இருக்காதா மேம், இனிமேல் நீங்கள் வந்து இதில் போட மாட்டீங்களா? வாங்க, வந்துட்டார் யாரோ ஒருத்தர். யாருன்னா ஃபிஷ் சி பேர் வைங்கப்பா. 12th கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 மெட்டலர்ஜி 1 ஷாட் மேரத்தான் அப்படின்னு போட்டு சேல் பண்ணிருக்காங்க. என்னது சேல் பண்ணிருக்காங்களா? ஓகே, அப்போ நான் கிளாஸே எடுக்கலையா? தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க யூடியூப்ல கிளாஸ் எடுக்க மாட்டாங்களா? ஓகேப்பா, இப்போ 1.5 மணி நேரம் கிளாஸ் போச்சு. 1.5 மணி நேரமா நான் கிளாஸ் நடத்தினேன்னா இல்லை, இதை செல் பண்ணலாம். இந்த கோர்ஸுக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயாகவும் இதை டீச் பண்ண முடியும், ரைட்? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அடல்ட்டா யோசிங்க. ஃபிஷ் சி அண்ட் தென் அதர்ஸ். 1.5 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிளாஸ் இருக்க போகுது. 2 மணி நேரம் கிளாஸ்ல டீச்சே பண்ணலையா? எஸ். என்னப்பா நீங்களாம் கொஞ்சம் யோசிங்க. யூ ஹாவ் பிரெயின், ரைட்? திங்க், யூஸ் யுவர் பிரெயின். ஓகே, முடியல. கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா? கீர்த்தனா சிரிச்சாச்சு, போதுமா? ஓகே, எல்லாரும் கவனிக்கலாமா? இப்போ லீச்சிங்கோட பிரின்சிபல் ஒன்றும் இல்லை சபரீஷ். லீச்சிங் வந்து சால்வெண்ட், சூட்டபிள் சால்வெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஓரை வந்து டிசால்வ் பண்ணுறோம். ஓகே, சூட்டபிள் சால்வெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா டிசால்வ் பண்ணுறோம். ஓகே, புரிஞ்சுதா? ஓகேப்பா. புட் செப்பரேட் வீடியோ. ஃபிஷ் சி, நீங்க யாரா சொல்றது புட் செப்பரேட் வீடியோன்னு? ஆல்ரெடி நாங்கள் இதுக்கு செப்பரேட் லைவும் வந்தாச்சு, செப்பரேட் வீடியோவும் போட்டாச்சு. நீங்க பார்க்காம வந்து பேசுறீங்க. எந்த ஒரு விஷயம் வேணாலும் நீங்க பேசலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பட் முழுசா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பட் இங்க so many students சைலண்டா அவங்களுடைய 500 கட் ஆஃப்காக லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தெம். ஸோ நீங்க வந்து கவனிங்க, சரியா? கவனிங்க, இல்லைனா அவங்களையாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் கவனிக்க விடுங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்க, கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட். ஸோ ஒரு ஓர் இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சைடாக மாற்றிக்கிறோம். இதுக்கு வந்து 2 ப்ராசஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து 2 ப்ராசஸ் வந்து இருக்கு. அது என்னது அப்படின்னா, ஒன் இஸ் ரோஸ்டிங் அண்ட் தென் த நெக்ஸ்ட் இஸ் கால்சினேஷன். ஓகே, ஒன் இஸ் ரோஸ்டிங் அண்ட் தென் த நெக்ஸ்ட் இஸ் கால்சினேஷன். ஸோ இப்போ இங்கே ரோஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்போ இந்த ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் எதுக்கு? ஒரு ஓரை வந்து அதோடைய ஆக்சைடா மாத்துறதுக்கு இல்லையா? அவர் பாட்டுக்கு தனியா பாவம் கதறிட்டு இருக்கட்டும். ஃபிஷ் சி, ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். பிகாஸ் நீங்க ஸ்டூடெண்ட்னா அந்த ஒரு நிமிஷத்தை விட்டு தள்ளிட்டு உனக்கு கோர்ஸ் வேணும்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணு, அப்படி இல்லைன்னா கிளாஸ் கவனிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் வந்து ஸ்டூடெண்ட் கிடையாது. ஓகேவா? அதனால தான் அவர் வந்து என்னமோ பேசிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு பேசிட்டோம். நீங்களாம் சேட்டை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அட்டென்ஷன் கொடுக்காம நம்ம கிளாஸ் கவனிப்போம். நமக்கு கட் ஆஃப் முக்கியம் இல்லையா? எஸ். ஸோ
இப்போ ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் எதுக்கு? ஒரு ஓர் வந்து அதோடைய ஆக்சைடா கன்வெர்ட் பண்றதுக்கு இல்லையா? ஒரு ஓர் வந்து ஆக்சைடா கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து இந்த ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் ப்ராசஸை நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்த ப்ராசஸ் என்ன பார்த்தோம்? அந்த ஆக்சைட்லேருந்து அந்த ஆக்சைடு ஆஃப் த ஓரை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம மெட்டலுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? மெட்டலா ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ப்ராசஸ்ல என்னெல்லாம் படிக்க போறோம்னா ஸ்மெல்டிங், ரிடக்ஷன் பை கார்பன், மெட்டல் ஆட்டோ ரிடக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க எல்லாருமே கரெக்டா லிசன் பண்ணுங்க. இந்த ரோஸ்டிங் ப்ராசஸை ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்க போறேன். ஸோ ரோஸ்டிங் அப்படின்னா என்ன அதை ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துடலாமா? ஸோ ரோஸ்டிங் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு ஓர் இருக்குப்பா, சரியா? இப்போ ஐ ஹாவ் அ ஓர். அந்த ஓரை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நான் வந்து ஹீட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நான் அந்த ஓரை வந்து ஹீட் பண்ண போறேன். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. இப்போ என்ன கைண்ட் ஆஃப் ஓர்ஸை வந்து நான் ரோஸ்டிங் பண்ண போறேன் அப்படின்னா சல்ஃபைடு ஓர்ஸ். ஓகே, ஸோ சல்ஃபைடு ஓர்ஸை தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரோஸ்டிங் பண்ண போறேன். ஸோ PBS, ZNS இந்த மாதிரி சல்ஃபைடு ஓர்ஸை எடுத்து இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நான் ஹீட் பண்றப்போ ஒரு கேஸ் வந்து வெளியாகும். அது என்ன கேஸ்? சல்ஃபர் டை ஆக்சைடு. அது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாருமே காதுல வாங்கிக்கோங்க. எப்பயுமே இந்த ஓரை ஆக்சைடா கன்வெர்ட் பண்ற ரெண்டு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஒன் இஸ் த sulfur, one is the roasting and then the next is the calcination. இப்போ இது ரெண்டுத்துமே நம்ம கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீனா கொஞ்சம் ஒரு ஃபன்னா படிக்கலாமா? ஸோ இப்போ சல்ஃபைடு ஓர்ஸை நான் ரோஸ்டிங் பண்ண போறேன். நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்க ஆன்சர் பண்ணணும், சரியா? ஸோ இப்போ நான் வந்து சல்ஃபைடு ஓர்ஸை வந்து ரோஸ்டிங் பண்ண போறேன். கார்பனேட் ஓரியோ இல்ல ஹைட்ரேட்டட் ஓரியோ கால்சினேஷன் பண்ண போறேன். இதை வந்து மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ சல்ஃபைடு ஓர்ஸை நான் என்ன பண்ண போறேன்? ரோஸ்டிங் பண்ண போறேன். கார்பனேட்டட் ஓரியோ, ஹைட்ரேட்டட் ஓரியோ கால்சினேஷன் பண்ண போறேன். ஓகே, இப்போ நீங்க எல்லாருமே எனக்கு வந்து சாட்ல ஒரு ஆன்சரை தர போறீங்க. அது வந்து என்ன தெரியுமா? நான் இப்போ கொஸ்டின் கேட்க போறேன். அது வந்து ரோஸ்டிங்கா இல்ல கால்சினேஷனான்னு சொல்ல போறீங்க. ஆரா இல்ல சியா? ரோஸ்டிங்னா ஆர், கால்சினேஷன்னா சி. கண்டிப்பா சுபாஷினி ஆஷா மேம் கிட்ட சொல்லிடுறேன், சரியா? ஓகேப்பா. ஸோ கரெக்டா லிசன் பண்ணுங்க. சல்ஃபைடு ஓர்ஸை நான் என்ன பண்ணுவேன்? கால்சினேஷனா ரோஸ்டிங்கா? டக் டக்குன்னு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சல்ஃபைடு ஓர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? சல்ஃபைடு ஓர்ஸை என்ன பண்ணுவோம்? ரோஸ்டிங்கா கால்சினேஷனா? ஆர் இல்லனா கால்சினேஷனா? என்ன வரும்? சல்ஃபைடு ஓர்ஸ். வெரி குட், கரெக்ட். சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாமே நம்ம ரோஸ்டிங் தான் பண்ணுவோம். ஆர். ஓகே, சல்ஃபைடு ஓர்ஸை ரோஸ்டிங் தான் பண்ணுவோம். கார்பனேட் ஓரை என்ன பண்ணுவோம்? கார்பனேட் ஓரை என்ன பண்ணுவோம்? நம்ம கால்சினேஷன் பண்ணுவோம். சி, ரைட்? கார்பனேட் ஓரை வந்து நம்ம கால்சினேஷன் பண்ணுவோம். ஹைட்ரேட்டட் ஓரை கால்சினேஷன் பண்ணுவோம். பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்ணனா அது பேர் ரோஸ்டிங். ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்ணனா அதுக்கு பேரு கால்சினேஷன். ஓகே, ஸோ பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்ணனா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ரோஸ்டிங். ஓகேவா? ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாதப்போ நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா இல்ல ரொம்ப லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்ணனா அதுக்கு பேரு கால்சினேஷன். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ரெண்டு டிஃபரன்ஸ் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன படிச்சோம்? பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்ணா ரோஸ்டிங், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா கால்சினேஷன் பார்த்தோம். சல்ஃபைடு ஓர்ஸெல்லாம் ரோஸ்டிங் பண்ணுவோம். கார்பனேட் ஓரியோ, ஹைட்ரேட்டட் ஓரியோ கால்சினேஷன் பண்ணுவோம்னு பார்த்தோம். தேர்ட் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஒரு சல்ஃபைடு ஓரை ரோஸ்டிங் பண்றப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியில வரும். ஓகேவா? ஒரு சல்ஃபைடு ஓரை வந்து நம்ம வந்து ஒரு சல்ஃபைடு ஓரை வந்து நம்ம ரோஸ்ட் பண்றப்போ என்ன வரும் அப்படின்னா நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து வெளியில போகும். இதே ஒரு கார்பனேட்டட் ஓர் எடுத்து நான் கால்சினேஷன் பண்றப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளில போகும். ஓகே, ஸோ சல்ஃபைடு ஓர் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதை எடுத்து நான் ஹீட் பண்றப்போ என்ன ஆகுது? எனக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து வெளியில போகுது. ஓகேவா? சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து வெளியில போகுது. ஓகேவா? இதே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கார்பனேட்டட் ஓரை எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஹீட் பண்றேன். ஹீட் பண்றப்போ எனக்கு என்ன வெளில போகுது? கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகுது. ஓகே, ஸோ கார்பனேட்டட் ஓர் எடுத்து ஹீட் பண்றப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளில போகுது. இப்போ அடுத்து வாங்க, ஹைட்ரேட்டட் ஓர் எடுத்துக்கிறோம். ஹைட்ரேட்டட் ஓர் எடுத்து நம்ம ஹீட் பண்றப்போ என்ன வெளியில போகும்? நமக்கு வாட்டர் வெளியில போகும். ஓகே, ஸோ ஹைட்ரேட்டட் ஓர் எடுத்து நம்ம வந்து ஹீட் பண்றப்போ என்ன வெளில போகும்? வாட்டர் வந்து வெளியில போகும். ஓகேவா? சூப்பர். ஸோ நவ் லெட்ஸ் see.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரோஸ்டிங்க்கே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ இப்போ நான் வந்து சல்ஃபைடு ஓர் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா, பிபிஎஸ் இல்லைனா ZNS எடுத்துட்டு இருக்கேன். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட ஹீட் பண்ணுறேன். என்ன ஆகுது? இந்த சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக வெளியில் போயிடுது. ஓகே, ஆஷா மேம் கிட்ட சாப்டர் வைஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்லோட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா. இப்போ கவனிங்க, இது கவனிங்க சரியா? கண்டிப்பாக நான் ஆஷா மேம் கிட்ட அதை சொல்லிடுறேன். ஓகே ஓகே சூப்பர். இப்போ வாங்கப்பா. ஸோ நம்மளுடைய சல்ஃபைடு ஒரு பிபிஎஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் கூட நான் ரியாக்ட் பண்ணுறப்போ லெட் ஆக்சைடாகவும் ஜிங்க் ஆக்சைடாகவும் வெளியில் போயிடும். ஸோ இந்த ஓர் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஆக்சைடாக வெளியில் போயிடுச்சு. அண்ட் தென் நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு வெளில போயிடுச்சு. இப்போது நான் என்ன இந்த ரோஸ்டிங்கில் இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து நோட் டவுன் பண்ணணும். அது என்னது அப்படின்னா, இப்போ நிறைய இம்பியூரிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா? என்னென்ன மாதிரி இம்பியூரிட்டிஸ்? ஆர்சனிக், சல்ஃபர், ஃபாஸ்பரஸ், இந்த மாதிரி இம்பியூரிட்டிஸையும் ஆக்சிஜன் கூட சேர்ந்து இது வந்து என்ன ஆக்கிரும் அப்படின்னா வெளியில் துரத்திடும். ஓகே, ஸோ ஆர்சனிக் இருக்குது, இல்லை சல்ஃபர் இருக்குது, இல்லை ஃபாஸ்பரஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இம்பியூரிட்டிஸும் சேர்த்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அது வந்து வெளியில் தள்ளிடும் ரோஸ்டிங் ப்ராசஸில். ஓகே சூப்பர். இப்போ நேராக நம்ம எல்லாருமே calcination வருவோமா? ஸோ calcination எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? we are just heating it, right? ஸோ heating in absence of oxygen இல்லைனா limited supply of oxygen இல்லையா? ஸோ absence of oxygen இல்லைனா limited supply of oxygen நம்ம ஹீட் பண்ணுறது தான் இந்த calcination. ஓகே, ஸோ இந்த calcination வந்து எய்தர் கார்பனேட்டட் ஓர் எடுத்துக்கிறோம் இல்லைனா ஹைட்ரேட்டட் ஓர் எடுத்துக்கிறோம். இதோ பாரு, PbCO3, CaCO3 இதெல்லாம் வந்து கார்பனேட்டட் ஓர், ரைட்? ஸோ இந்த கார்பனேட்டட் ஓர் எடுத்து நான் ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு கேஸாக வெளியில் போயிடும். இங்கே பாரு, ஹைட்ரேட்டட் ஓர் எடுத்துட்டு இருக்கேன். ஹைட்ரஜன் அதாவது வாட்டர் தனியாக வெளியில் போயிடும். ஓகே, மீதி நமக்கு ஆக்சைட்ஸாக ஃபார்ம் ஆகிடும். நம்ம மெட்டல் எல்லாமே ஆக்சைட்ஸாக மாறிடும். ஸோ ஐடியாவை புரிஞ்சுக்கோங்க, மெட்டலை ஆக்சைடாக மாற்றுறோம். கார்பனேட்டட் ஓர் எடுத்தால் கார்பன் டை ஆக்சைடு வெளில போயிடும். சல்ஃபைட்ஸ் எடுத்தா சல்ஃபர் டை ஆக்சைடு வெளில போயிடும். ஹைட்ரேட்டட் ஓர் எடுத்தா வாட்டர் வெளில போயிடும். சரியா? ஸோ மெட்டலை மெட்டல் ஆக்சைடாக மாற்றிருங்கப்பா. பிபி எடுத்துட்டா பிபிஓ போட்டுரு, ZN எடுத்துக்கிட்டா ZNO போட்டுருங்க, அடுத்து கால்சியம் போட்டிங்கன்னா CaO போட்டுருங்க. சரியா? ஸோ அந்த மெட்டலை மெட்டல் ஆக்சைடாக மாற்றிடுங்க. சல்ஃபைடு ஓர்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வெளில போகுது, கார்பனேட்டட் ஓர்னா கார்பன் டை ஆக்சைடு வெளில போகுது, ஹைட்ரேட்டட் ஓர்னா வாட்டர் வெளில போகுது. இஸ் தட் கிளியர்? ஓகே. அடுத்து ரிடக்ஷன் பை கார்பன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோம்? ஸ்டெப் 1ல் எந்த ஒரு ஓராக இருந்தாலுமே அந்த ஓரை வந்து நம்ம அதோடைய ஆக்சைடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? இப்போ ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் பை கார்பன். இப்போ நம்ம அதை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என் கையில் வந்து ஒரு ஓர் இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெடியூஸ் பண்ண போகிறேன். அது ஆக்சைட்ஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ண போகிறேன். இப்போ PbO இருக்குன்னா அது Pbஆ மாற்றிக்க போகிறேன். ஓகே, ZnO இருக்குது அப்படின்னா அதை நான் Znஆ மாற்றிக்க போகிறேன். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே சூப்பர். ஸோ ரிடக்ஷன் பை கார்பன், அதாவது கார்பன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறோம். வி ஆல் நோ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா என்னது? ரிடக்ஷன் இல்லையா? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா என்னது? தட் இஸ் ஆல்சோ ரிடக்ஷன் இல்லையா? இங்கே பாருங்க, in this method the oxide ore of the metal is mixed with coke. கோக் அப்படின்னாலே நம்ம என்னது? கார்பன். அந்த கார்பனை தான் நம்ம வந்து கோக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ராங்லி வந்து பயங்கரமாக நம்ம அதை வந்து ஹீட் பண்ணுறோம். எதில்? பிளாஸ்ட் ஃபர்னேஸில் போட்டு நம்ம அதை வந்து ஹீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பிளாஸ்ட் ஃபர்னேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறோம் பயங்கரமாக. இப்போது இந்த ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாமா? எஸ்பா. ஸோ இங்கே நான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடு இருக்குது, Mn3O4 இருக்குது, Cr2O3 இருக்குது. இப்போது எனக்கு வந்து இருக்கிற ஓர்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன். சரியா? அதாவது ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணின ஓர்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்பன் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண பார்க்குறேன். ரொம்ப ஈஸி. அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி எழுதினா ப்ராடக்ட் கிடச்சிரும்.
கிளியர்? அங்க இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணு. கார்பன் கூட ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, கார்பன் கூட ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ மீதி என்ன இருக்கும்? அந்த மெட்டல் மட்டும் தான் தனியா இருக்கும். ஜிங்க் மட்டும் தனியா எடுத்து எழுது, மெக்னீஷியம் மட்டும் தனியா எடுத்து எழுது, மேங்கனீஸ் மட்டும் தனியா எடுத்து எழுதுங்க, குரோமியம் மட்டும் தனியா எடுத்து எழுதுங்க. அப்ப இந்த கார்பன் கூட இந்த ஆக்சிஜன் சேர்ந்து நமக்கு கார்பன் மோனாக்சைடா வெளியில போயிடுச்சு. ஓகேவா? சோ புரிஞ்சுதா? சோ திஸ் இஸ் வாட் நம்ம என்ன படிக்கிறோம்? ரிடக்ஷன் பை கார்பன்ல படிக்கிறோம். ஓகேவா? எஸ். சோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஓகே, சோ இப்போ ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி நீங்க எப்படி ரெடியூஸ் பண்ண போறீங்க? This method can be applied to oxides of the metals iron, lead, copper. So iron, lead, copper இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன் இந்த ஒரு ப்ராசஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதோ இருக்குப்பா என்னுடைய மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே இருக்கு. நான் ஹைட்ரஜன் வந்து யூஸ் பண்றேன். என்ன ஆகுது? இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணணும், அவ்வளோதானே. ஸோ இந்த ஹைட்ரஜன் அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு வாட்டரா வெளில போயிடுது. ஓகே, இந்த ஹைட்ரஜன் அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு வாட்டரா வெளியில போயிடுது. அப்ப மீதி அந்த மெட்டல் மட்டும் தனியா இருக்கும். மீதி அந்த மெட்டல் மட்டும் தனியா இருக்கும். ஓகேவா? சூப்பர். ஸோ இதுதான் ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா என்னது? ஆட்டோ ஸ்டார்ட், ஆட்டோமேட்டிக் அப்படின்னா சொல்றோம் இல்லையா? இந்த ஆட்டோ அப்படின்னா வந்து என்னது? புக் பேக் மட்டும் நடத்துறீங்களா மேம்? பார்த்தா புக் பேக் மட்டும் தான் நடத்துற மாதிரி இருக்கா நிவாஷ்? லைவ் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்க. ஐ எம் டீச்சிங் எவ்ரி திங். ஓகே, எஸ். ஸோ இந்த ஆட்டோ ரிடக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா வந்து யூஸ் பண்ணலை. ஓகே, வி ஆர் நாட் யூசிங் எனி ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ எந்த வித ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து ஒரு காம்பவுண்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோமோ. ஓகே, ஸோ அதுதான் ஆட்டோ ரிடக்ஷன். ஸோ சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப் சம் ஆஃப் த ஓர். சிம்பிள் ரோஸ்டிங் அப்படின்னா என்னது? ஜஸ்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரோஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஜஸ்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் இதை எடுத்து பாருங்களேன். HGS இருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் ஆக்சிஜன் மட்டும் தான் வச்சிருக்கேன். எந்த வித ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே நான் வந்து என்ன பண்ணல அப்படின்னா வந்து யூஸே பண்ணல. நான் வெறும் இதை வந்து ஹீட் பண்ணுறப்போவே இந்த ஆக்சிஜன் இந்த சல்ஃபர் எடுத்துட்டு சல்ஃபர் டை ஆக்சைடா வெளில போயிடுச்சு. ஆக்சிஜன் இந்த சல்ஃபர் எடுத்துட்டு சல்ஃபர் டை ஆக்சைடை வெளில எடுத்துட்டு போயிடுது. ஓகேவா? அப்ப மீதி என்ன இருக்கும்? இந்த மெர்க்குரி மட்டும் தான் இருக்கும். மீதி என்ன இருக்கும்? மெர்க்குரி மட்டும் தான். இந்த HGS அப்படிங்கிறது என்ன தெரியுமா? மெர்க்குரியுடைய ஒன் ஆஃப் த ஓர் சின்னபார். ஓகே, சின்னபார். ஓகே, இப்போ இங்க நீங்க முக்கியமா ஒரு விஷயத்த வந்து கவனிச்சீங்க அப்படின்னா இந்த HGS சின்னபார் இருக்கு இல்லையா? இதை எந்த வித ரெடியூசிங் ஏஜென்ட்டும் யூஸ் பண்ணாம நான் ரோஸ்ட் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ரைட்? அப்போ என்ன ஆகுது? இந்த Hg மட்டும் தனியா பிரிஞ்சு வந்துடுது. இந்த சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடா வெளியில போயிடுது. இதான் ஆட்டோ ரிடக்ஷன். இப்போ எல்லிங்கம் டயக்ராம் போலாமா? இப்போ இந்த எல்லிங்கம் டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்சர்வேஷன் இருக்கு, ஒரு கிராஃப் இருக்கு. அதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்டவே போறதில்லை, நடத்தவும் போறதில்லை. இதுல முக்கியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க போய் படிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். எல்லிங்கம் டயக்ராம் உடைய அப்சர்வேஷனும் அப்ளிகேஷனும். ஓகே, அதுலேருந்து வந்து ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு வாட்டி அதை மட்டும் ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இதை கவனிச்சிங்க, இதை எல்லாருமே கவனிங்க பார்க்கலாம். பிளாஸ்ட் ஃபர்னஸ் அப்படிங்கிறது ஒரு அப்பாரட்டஸ் முகேஷ், அவ்வளோதான். பிளாஸ்ட் ஃபர்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்பாரட்டஸ், அது வந்து ஒரு மிஷின், என்ன சொல்றது, ஒரு இயந்திரம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ எஸ் லிசன் ஹியர். இப்போ இங்கே எல்லிங்கம் டயக்ராம் எதுக்கு? உங்கள் புக்கில் வந்து நிறைய கிராஃப் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மெட்டல்ஸ் எல்லாம் வரிசையாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னது இது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாமா? எஸ். So Ellingham diagram help us to select a suitable reducing agent. Okay, so ஒரு காம்பவுண்ட் இல்ல ஒரு மெட்டல் ஆக்சைடு இருக்கு இல்லையா? அந்த மெட்டல் ஆக்சைடை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும். இப்போ நான் ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்றதுக்கு தான் என்ன இருக்கு அப்படின்னா எல்லிங்கம் டயக்ராம் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை செலக்ட் பண்றதுக்காக what do we have? We have this எல்லிங்கம் டயக்ராம். ஸோ இப்போ இந்த எல்லிங்கம் டயக்ராமை வச்சு நம்ம எப்படி ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா
இப்போ அந்த எல்லிங்கம் டயக்ராமில் வரிசையாக ஒரு மெட்டலாக வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்கே தான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது. எனி மெட்டல் கேன் ரெடியூஸ் த ஆக்சைட்ஸ் ஆஃப் அதர் மெட்டல் தட் ஆர் லொக்கேட்டட் அபவ் த டயக்ராம். ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த மெட்டல் வந்து மேலே இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைடை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ கீழே இருக்கக்கூடிய மெட்டல் வந்து மேலே இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைடை என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சூப்பராக ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா, புரிஞ்சுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எல்லிங்கம் டயக்ராம் எதுக்கு அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டு யூ ஹாவ் எனி டவுட்ஸ்? ஸோ முக்கியமாக நான் கவனி, மெட்டல் ஆக்சைடை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா, மெட்டல் ஆக்சைட்ஸை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா எந்த மெட்டல் ஆக்சைடை எதை வச்சு ரெடியூஸ் பண்ணுறது, எது வந்து சூட்டபிளான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நமக்கு தெரியாது, ரைட்? ஸோ அந்த சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை ஃபைன் பண்ண தான் இந்த எல்லிங்கம் டயக்ராம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ கீழே இருக்கிற மெட்டல் மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைடை அந்த டெம்பரேச்சரில் ரெடியூஸ் பண்ணும். சிம்பிள். இப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? எஸ், கீழே இருக்கிற மெட்டல் மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். இது நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு குழிக்குள்ளே ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா கீழே இருக்கவங்க தானே மேலே இருக்கிறவங்கள புல் டவுன் பண்ண போகிறாங்க, ரைட்? மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்கள என்ன பண்ண முடியாது, இழுக்க முடியாது, ரைட்? கீழே இருக்கவங்க தான் மேலே இருக்கவங்கள புல் பண்ண முடியும், ரைட்? ஸோ கீழே இருக்கிற எலமெண்ட் மேலே இருக்கிற எலமெண்ட்டை வந்து என்ன பண்ண முடியும்னா ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், லிமிடேஷன்ஸ் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம். ஓகே, இப்போ எல்லிங்கம் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு நிறையா வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டார். இதோடைய லிமிடேஷன்ஸ் என்ன? வாட் யூ மீன் பை த டேர்ம் லிமிடேஷன்ஸ்? டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? எஸ். ஸோ இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி. ஃபீசிபிலிட்டினா என்ன தெரியுமா அர்த்தம்? பாசிபிலிட்டி அப்படின்னு அர்த்தம், சரியா? ஃபீசிபிலிட்டி அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? பாசிபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ தெர்மோடைனமிக்கலி இந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிள் இல்லையா அப்படிங்கிறது எல்லிங்கம் டயக்ராம் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இட் டஸ் நாட் டெல் எனிதிங் அபவுட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை பற்றிலாம் எதுவுமே எல்லிங்கம் டயக்ராம் சொல்லலை. ஓகே, ஸோ இப்போ ரியாக்ஷனுடைய ரேட் அப்படின்னா என்ன, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்ல வரதான் அந்த ரியாக்ஷனுடைய ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை பற்றிலாம் எல்லிங்கம் டயக்ராம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. பட் தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தெர்மோடைனமிக்கலி இது வந்து பாசிபிளா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். It does not give any idea about the possibility of other reaction that might be taking place. Okay, so இப்போ இந்த ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான் நடக்குதா இல்லை வேற ஏதாவது ரியாக்ஷன் நடக்குதா அதை பற்றி எல்லிங்கம் டயக்ராம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஸோ வேற ஏதாவது ரியாக்ஷன்ஸ் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. நெக்ஸ்ட், the interpretation of delta G is based on the assumptions that the reactants are in equilibrium with the product, which is not always true. எப்பயுமே ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் கூட ஈக்குலிபிரியம்ல இருக்காது. ஓகே, ஓகேடா சுபாஷினி, ஐ வில் டெல் டு ஆஷா மேம், பட் ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்பாமிங். இதோட நீங்கள் 100வது வாட்டி இதே மெசேஜ் போடுறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிற சாப்டர் வைஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வீடியோவை போயிட்டு பாருங்க. நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டாங்க நிறைய சாப்டருக்கு, அதெல்லாம் போயிட்டு பாருங்க. நான் கண்டிப்பாக ஆஷா மேம்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ண அவங்களுடைய லைவு நிறைய வீடியோஸ் இப்போ 5 மார்க் ஆஃப் ஒன் ஷாட் 5 மார்க்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் போயிட்டு பாருங்க. ஓகே, யா. ஸோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக 3rd பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. எப்பயுமே ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் கூட ஈக்குலிபிரியமில் இருக்காது. ஓகே, எப்பயுமே வந்து ரியாக்டன்ஸ் எல்லாமே ப்ராடக்ட்ஸ் கூட வந்து ஒரு ஈக்குலிபிரியமில் இருக்குமா அப்படின்னா ஈக்குலிபிரியமில் இருக்காது. ஓகே, அப்போதான் இந்த எல்லிங்கம் டயக்ராம் வந்து ஃபெயில்ஸ். ஓகே, இது வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்குது அப்படின்னா, இது வந்து எல்லா ரியாக்ஷனுமே எப்பயுமே வந்து ஈக்குலிபிரியமில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து நடந்துட்டுருக்கு, சரியா? இது வந்து எப்பயுமே வந்து எல்லா ரியாக்ஷனுமே வந்து ஈக்குலிபிரியமில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கே தவிர என்ன வந்து கன்சிடர் பண்ணலை, நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸை பற்றி யோசிக்கவே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? எஸ்பா. So next is the electrochemical extraction of aluminum, Hall-Héroult process. This is a very important process. எல்லாரும் listen பண்ணலாமா? important 5 mark for public. half yearly போட்டுக்கோலியா, அதை போய் இப்போதைக்கு படிங்க, பப்ளிக் எக்ஸாமுக்கு வரும். ஓகே, எஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் முக்கியமாக எழுத வேண்டியது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஒன் இஸ் ஆனோட்.
ஆனோட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல என்னவா இருக்குன்னா அயன். ஸோ எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டல் கம்பியை தான் நம்ம எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோட்? ஜஸ்ட் ஒரு மெட்டல் கம்பியை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆனோட் அப்படின்னா என்னது? நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோட், அதை ஆனோடுன்னு சொல்கிறோம். ஒரு சார்ஜ்டு எலக்ட்ரோட், அந்த எலக்ட்ரோடுக்கு வந்து ஒரு சார்ஜ் இருக்குது. ஓகே, கேத்தோட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எல்லாருமே லிசன் பண்ணுங்கள். ஆனோட் வந்து இந்த இடத்துல அயனாக இருக்குது, கேத்தோட் வந்து கார்பனாக இருக்குது. கேத்தோட் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனாக இருக்குது. இப்போது அந்த எலக்ட்ரோலைட் என்னது அப்படின்னா இட் இஸ் 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினா. 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினா தான் வந்து என்னது அப்படின்னா தட் இஸ் எலக்ட்ரோலைட். புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். ஸோ எலக்ட்ரோலைட் என்னென்ன இப்போ இதை பார்த்தாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரோலைட் அலுமினா பார்த்தோம் இல்லையா? இந்த எலக்ட்ரோலைட் அலுமினா என்ன ஆகுது அப்படின்னா அயனைஸ் ஆகுது. Al2O3 வந்து என்ன ஆகுது அப்படின்னா அயனைஸ் ஆகுது. மேம், அயனைஸ் அப்படின்னா என்னது? அயான்ஸாக பிரியறது தான் அயனைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பாசிட்டிவ் அயானாவும் நெகட்டிவ் அயான்ஸாகவும் பிரியறது தான் நம்ம அயனைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அலுமினா Al2O3 வந்து பாசிட்டிவ் அயான் Al3+ ஆகும், 3O3-. ஓகே, நெகட்டிவ் அயானாவும் பிரியுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது? ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இந்த அலுமினியம் இருக்கு இல்லையா? கேத்தோட்ல என்ன நடக்குது அப்படின்னா we have this aluminium here. ஸோ இந்த அலுமினியம் வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ எலக்ட்ரான் ஆட் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்னது? அது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஆக்சிடேஷன். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் ரிடக்ஷன் இல்லையா? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது? இட் இஸ் ரிடக்ஷன் இல்லையா? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி சொல்லிட்டேனா? கேத்தோட்ல வந்து இங்கே என்ன நடக்குது? கரெக்டாக ஆனோட் கேத்தோட் மாற்றி சொல்லிட்டேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. கேட்டையான் இஸ் பாசிட்டிவ், அப்போ கேத்தோட் இஸ் நெகட்டிவ். எஸ், மாற்றி சொல்லிட்டேன். கேத்தோட் வந்து இந்த இடத்துல நெகட்டிவ், ஆனோட் வந்து பாசிட்டிவ். ஓகே, அப்படியே ஆப்போசிட்டாக வரும். இந்த கேட்டையான் ஆனியானுக்கு ஆப்போசிட்டாக வரும். கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். ஓகே, ரமேஷுக்கு இப்போ நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, யா. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இந்த Al2O3 இருக்கு, 6 எலக்ட்ரானை அது வந்து அக்செப்ட் பண்ணுது, விச் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரானா. அப்போ இந்த இடத்துல கேத்தோட்ல என்ன நடக்குது? ரிடக்ஷன் நடக்குது. கேத்தோட்ல என்ன நடக்குது? நமக்கு இங்கே வந்து ரிடக்ஷன் நடக்குது. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிடக்ஷன் நடந்து அலுமினியம் ஃபார்ம் ஆகுது. அலுமினியம் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஆனோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஆனோட்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன், அதாவது இது இருக்கு இல்லையா, இந்த நெகட்டிவ் சார்ஜ், அதுதான் இங்கே பாரு ஆனோடுக்கு வந்துடுது. இந்த ஆனோட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் அக்செப்டிங், இட் இஸ் லைக் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் அதில் வந்து நடக்குது. எலக்ட்ரான் ரிமூவ் ஆகி ஆக்சிஜன் எவால்வ் ஆகுது. எலக்ட்ரான் ரிமூவ் ஆகி ஆக்சிஜன் எவால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எழுதி பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? கார்பன் வந்து ஆனோடா ஆக்ட் ஆகுது இல்லையா? அயன் வந்து கேத்தோடா ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா ஃபார்ம் ஆகலாம், இல்லை கார்பன் டை ஆக்சைடா ஃபார்ம் ஆகலாம் இல்லையா? ஆக்சிடேஷன் ஆஃப் கார்பன்ல பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாவோ இல்லை கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாவோ வந்து ஃபார்ம் ஆகலாம். ஓகே, ஸோ கேத்தோட் ஆனோட்லாம் வந்து எலக்ட்ரோட்ஸ் பா. கேட்டையான்ஸ் ஆனியான்ஸ்லாம் அயான்ஸ். பாசிட்டிவ் அயான்ஸ்லாம் கேட்டையான்ஸ், நெகட்டிவ் அயான்ஸ்லாம் ஆனியான்ஸ். எலக்ட்ரோட் அப்படின்னா ஒரு சார்ஜ்டு மெட்டல் ராட், அதுதான் எலக்ட்ரோட், ஒரு சார்ஜ்டு மெட்டல் ராட். ஓகே, யா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பியூரான அலுமினியம் நமக்கு எங்க ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற இந்த நெட் ரியாக்ஷன் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ the pure aluminum is formed at the cathode and settles at the bottom. ஸோ இந்த பியூர் அலுமினியம் எதில் ஃபார்ம் ஆகுது? கேத்தோடில் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, எப்படி? ஸோ இந்த அலுமினியம் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் கூட ரியாக்ட் பண்ணுது. கோக் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த அலுமினியம் வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு பியூரான அலுமினியமும் கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அவ்வளோதான்.
ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குட்டி புக் இன்சைட்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு க்ரியேட்டிவான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நம்ம இப்போது பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் குவிக்லைம் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைட்? ஸோ அயனை வந்து அதோடைய ஆக்சைட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸில் குவிக்லைம் உடைய இம்பார்ட்டன்ட் ரோல் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்மெல்டிங் ப்ராசஸில் இதை வந்து நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஸோ in this extraction a basic flux quicklime is used. ஸோ எனக்கு இங்கே தேவையில்லாத சிலிக்கா என்னது, அதுதான் கேங். தேவையில்லாத இந்த சிலிக்கா தான் கேங். ஓகே, தேவையில்லாத அந்த இம்பியூரிட்டி. ஓகே, ஸோ அந்த இம்பியூரிட்டியை ரிமூவ் பண்ண தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுதான் இந்த கால்சியம் ஆக்சைடு ஃப்ளக்ஸ். ஸோ தேவையில்லாத அந்த இம்பியூரிட்டியை ரிமூவ் பண்ண தான் நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறேன், விச் இஸ் கால்சியம் ஆக்சைடு. இந்த ஃப்ளக்ஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, அந்த கால்சியம் ஆக்சைடு சிலிக்கா கூட சேர்ந்து கால்சியம் சிலிக்கேட்டா ஃபார்ம் ஆயிடுது, CaSiO3. ஓகே, கால்சியம் சிலிக்கேட்டா ஃபார்ம் ஆகுது, CaSiO3. இதுதான் வந்து ஸ்லாக். எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? ஸ்லாகா வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுதான்ப்பா ப்ராசஸ். ஏன் நீங்கள் வந்து கால்சியம் ஆக்சைடு யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போதான் இந்த கேங்கை நான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ கேங் இருக்கு. ஸோ தேவையில்லாத இந்த கேங்கை ரிமூவ் பண்ண என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஃப்ளக்ஸ் வந்து கேங்கோட சேர்ந்து எனக்கு ஸ்லாகா ரிமூவ் ஆகும். ஓகே, யா ரைட். அபவுட் த மான்ஸ் ப்ராசஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த 3 ப்ராசஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸஸ். ஓகே, ஸோ 1 பார்த்தீங்க அப்படின்னா மான்ஸ் ப்ராசஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா வேன் அர்கல் மெத்தட், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஜோன் ரிஃபைனிங் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. மேம் வாட் இஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஜிங்க் இருக்குது, மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இருக்கிற எல்லா மெட்டல்ஸுடைய யூசஸ்லாம் வந்து இருக்கும்பா. சரியா? ஸோ அந்த யூசஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கிறீங்களா? எஸ். ஸோ அந்த யூசஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சூப்பர். ஸோ தட் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே செமையாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே மேம், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் என்ன சாப்டர்லாம் இப்போ படிக்கிறது, எந்த சாப்டர்லாம் நீங்கள் படிக்காமல் வச்சுருந்தீங்களோ ஹாஃப் இயர்லிக்கு அந்த சாப்டர்ஸ்லாம் படிங்க. ஓகே, ஹாஃப் இயர்லிக்கு படிக்காமல் வச்சுருந்த சாப்டர்ஸ்லாம் இப்போ படிங்க. ஓகே, யா. ஸோ the impure nickel is heated in a steam of carbon monoxide. இப்போ இந்த மான்ஸ் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மான்ஸ் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இம்பியூரான நிக்கலை ட்ரீட் பண்ண. ஓகே, இம்பியூரான ஒரு நிக்கலை ட்ரீட் பண்ண. ஸோ இம்பியூரான நிக்கலை பியோர் நிக்கலாக மாற்றுறதுக்காக தான் இந்த மான்ஸ் ப்ராசஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ impure nickel is heated in a steam of carbon monoxide around 350 Kelvin. அரௌண்ட் 350 கெல்வினில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நிக்கல் இம்பியூரான இந்த நிக்கல் எடுத்து கார்பன் மோனாக்சைடு கூட நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ட்ரீட் பண்ணுறேன். ஸோ ட்ரீட் பண்ணுறப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த நிக்கலும் இந்த கார்பன் மோனாக்சைடும் சேர்ந்து இட் இஸ் ஃபார்மிங் அ காம்பவுண்ட் நிக்கல் டெட்ரா கார்போனில் அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. நிக்கல் டெட்ரா கார்போனில் சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ எனக்கு இந்த நிக்கல் டெட்ரா கார்போனில்லேருந்து நிக்கலை தனியாக பிரித்து எடுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறேன் நான் நெக்ஸ்ட்டு, இந்த நிக்கல் டெட்ரா கார்போனில் வந்து ஹைலி வொலட்டைலாக இருக்குது. வொலட்டைல் அப்படின்னா என்னது, ஈஸியாக வந்து எவாப்ரேட் ஆகிறத தான் வந்து நம்ம வந்து வொலட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிக்கல் டெட்ரா கார்போனில் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பவும் வந்து நான் ஹீட் பண்ணுறேன். அப்போ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ் ஆகி நிக்கலாகவும் கார்பன் மோனாக்சைடாகவும் தனித்தனியாக பிரியுது. இப்போ எனக்கு கிடச்சிருக்க இந்த நிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா பியோர் நிக்கலாக இருக்கும். ஸோ நான் இனிஷியலாக எடுத்த நிக்கல் எப்படி இருக்குது, எனக்கு இம்பியோர் நிக்கலாக இருக்குது. இங்கே எடுத்துகிட்டு இருக்கிற இந்த நிக்கல் வந்து எப்படி இருக்குது, எனக்கு இம்பியோராக இருக்குது. ஸோ இந்த இம்பியூரான நிக்கலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ட்ரீட்டிங் இட் வித் கார்பன் மோனாக்சைடு. 350 கெல்வினில் நான் ஹீட் பண்ணுறப்போ அது வந்து இட் இஸ் ஃபார்மிங் அ காம்ப்ளெக்ஸ் நிக்கல் டெட்ரா கார்பனில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஹைலி வொலட்டைலாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த நிக்கல் டெட்ரா கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் திருப்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணுறப்போ அது டீகம்போஸ் ஆகி நிக்கலாகவும் கார்பனிலாகவும் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து எனக்கு டீகம்போஸ் ஆகுது. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வேன் அர்கெல் மெத்தட். வேன் அர்கெல் மெத்தட் அப்படின்னா என்னது? ஸோ இப்போ இந்த மெத்தடை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைட்டானியமை ரிஃபைன் பண்ண. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டைட்டானியம் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம் மெட்டல் வந்து இம்பியூராக இருக்குது. இப்போ இந்த இம்பியூரான டைட்டானியம் மெட்டலை வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும், ரைட்? அதுக்கு நான் என்ன ஆட் பண்ணுறேன், அயோடின் ஆட் பண்ணுறேன்.
and temperature note பண்ணிக்கோங்க, it is 550 Kelvin. So 550 Kelvinல iodine யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் போன ரியாக்ஷனில் நடந்த அதே தான். எப்படி நிக்கல் வந்து கார்பனில் கூட சேர்ந்து நிக்கல் டெட்ரா கார்பனிலாம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆச்சோ, இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம் வந்து அயோடின் கூட சேர்ந்து டைட்டானியம் அயோடைடு வந்து ஃபார்ம் ஆகுது. TiO4 டைட்டானியம் அயோடைடு வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? இப்போது இந்த டைட்டானியம் அயோடைடு இருக்கு இல்லையா, அது வந்து திருப்பி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து பிரியுது. ஓகே, ஸோ அது வந்து டீகம்போஸ் ஆகுது. எப்படி டீகம்போஸ் ஆகுது? டைட்டானியமாகவும் அயோடினாவும் டீகம்போஸ் ஆகுது. இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த டைட்டானியம் எப்படி இருக்கும்? பியோராக இருக்கும். இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த டைட்டானியம் வந்து ரொம்ப ரொம்ப பியோராக இருக்கும். இப்போ வேன் ஆர் கெல் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டைட்டானியம் இல்லைன்னா ஜிர்கோனியம் எல்லாம் பியூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ்க்கு வந்துட்டோம், விச் இஸ் ஜோன் ரிஃபைனிங். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சில இது வந்து நான் கொண்டு வரல. அது என்னென்னா லிக்வேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும், டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஸோ நான் கொண்டு வரல. வேணும்னா சும்மா வந்து ஒரு கிளான்ஸ் வேணால் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? முதல்ல இந்த ப்ராசஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாட் இஸ் த பிரின்சிபிள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ த பிரின்சிபிள் இஸ் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன்னா ஃப்ராக்ஷனாக கிறிஸ்டலைஸ் பண்ணுறது, பார்ட்டாக கிறிஸ்டலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஓகே, ஸோ ஜோன் ரிஃபைனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து எதுக்கு முக்கியமாக அதில் நடக்கக்கூடிய பிரின்சிபல் என்னது? ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இந்த ப்ராசஸ் எதுக்கு? இட் இஸ் எ ரிஃபைனிங் ப்ராசஸ். ஒரு இம்பியூர் மெட்டலை பியூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த இம்பியூர் மெட்டலை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ராட். ஓகேவா? ஸோ ஒரு ராடு ஃபார்மில் தான் நான் வந்து இந்த இம்பியூர் மெட்டலை வந்து எடுத்துக்கிறேன். அந்த மெட்டலை எடுத்து நான் ஒரு மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறேன். ஒரு மொபைல் இண்டக்ஷன், இப்போ இதுதான் அந்த இம்பியூர் மெட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஒரு மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் யூஸ் பண்ணி நான் இங்கே ஹீட் பண்ணுறேன்னா எனக்கு இப்போ அந்த மெட்டல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆகும். இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அந்த மெட்டல் மெல்ட் ஆகுதுல்ல, அந்த மெல்ட்டு வந்து இம்பியூரிட்டி தான் அந்த மெல்ட்டு. ஓகே, இப்போ மெல்ட் ஆகி உடனே அது கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து பியோர். ஸோ பியோர் மெட்டல் என்ன ஆகும்? அது மெல்ட் ஆன உடனேவே அது கூலாகி கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஆனால் இம்பியூர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது. கிறிஸ்டலைஸ் ஆகாது. அது அந்த மெல்ட் ஆகி அப்படியே உருகி இந்த இண்டக்ஷன் ஹீட்டர் கூடயே வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை இங்கே ஹீட் பண்ணுறேன். அப்படியே ஹீட் பண்ணிகிட்டே போகிறேன். அப்போது நான் இதை ஹீட் பண்ண அந்த மெல்ட் கூடவே சேர்ந்து தேவையில்லாத இம்பியூரிட்டிஸும் வெளில போயிடும். வந்து வெளியில் போயிடும். இப்போ நான் இதை ஒரு வாட்டி பண்ணால் போராது, 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி நான் இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் டில் என்னுடைய இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ஃபைனலாக இங்கே கலெக்ட் ஆகிற வரைக்கும். ஓகே, எஸ். ஸோ இப்போ இது எப்படி நம்ம ஆன்சரை எப்படி எழுதணும் புரிஞ்சிருச்சு. ஆனால் எப்படி ஆன்சர் பண்ணி இதான் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஏன்னா அந்த ராடு ஃப்ராக்ஷனாக கிறிஸ்டலைஸ் ஆகுது இல்லையா? ஓகே, when an impure metal is melted. ஓகே, இப்போ அந்த இம்பியூர் மெட்டலை வந்து நான் மெல்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்? அண்ட் அலோ டு சாலிடிஃபை. மெல்ட் பண்ணுறேன்ப்பா, ஹீட் பண்ணுறேன், அப்புறம் நான் வந்துட்டேன்னா அது திருப்பி கூலாகி சாலிடாக மாறிடும் இல்லையா? அதான் கிறிஸ்டலைசேஷன். The impurities will prefer to be in the molten region. இப்போ இந்த இடத்துல இந்த impurities வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இந்த molten region கூட தான் இருக்கும். ஓகே, பியூர் மெட்டல் வந்து கிறிஸ்டலைஸ் ஆயிடும், அதாவது சாலிடிஃபை ஆயிடும். The impurities are more soluble in the melt than the solid state of the metal. Impurities இங்க வந்து melt கூட தான் அதிகமா இருக்குமே தவிர solid part கூட இருக்காது. So இது எல்லாருக்கும் clear, right? Okay. So இப்போ இங்க பாருங்க, in this process the impure metal is taken in the form of rod. So impure metal நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? We are taking it in the form of rod. Okay. So இப்போ இந்த rod எதை வச்சு நம்ம ஹீட் பண்றோம்? ஆன்சர் யாருக்கெல்லாம் தெரியும்? இப்போ இந்த rod எதை வச்சு நம்ம வந்து ஹீட் பண்றோம் அப்படின்னா we are heating using the mobile induction heater. Okay, we are heating it using mobile induction heater. So இந்த mobile induction heater யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்றப்போ என்ன ஆகும்? மெல்ட் ஆகும்.
இல்லையா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆகி அது அப்படியே நவுந்து போகும், விச் ரிசல்ட்ஸ் இன் மெல்டிங் ஆஃப் த மெட்டல் ஆன் தட் போர்ஷன். ஸோ இப்போ நான் இதை எடுத்து இங்கே மட்டும் நான் ஹீட் பண்ணுறேன்னா அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆகும். ஓகே, ஸோ when the heater is slowly moved, அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை நான் என்ன பண்ணுறேன், ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். when the heater is slowly moved, the other end of the pure metal crystallizes while the impurities will move on to the adjacent molten zone. நான் சொன்ன கதை தான்ப்பா. இப்போ நான் இந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை நான் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிட்டேன்னா மெல்ட் கூடவே சேர்ந்து அந்த உருகினது கூடவே சேர்ந்து அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் நவுற இம்பியூரிட்டி நவுந்து வந்துடும். ஆனால் மீதி இருக்கிற மெட்டல் வந்து சாலிடிஃபை ஆகி கிறிஸ்டலைஸ் ஆகிடும், சாலிடாக மாறி கிறிஸ்டலாக மாறிடும். அவ்வளோதான். As the heater moves further away, the molten zone containing impurities also moves. அவ்வளோதான். மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை நான் நவுத்த இந்த மோல்டன் ஜோனும் நவரும். மோல்டன் ஜோன் நவுறுதுன்னா என்ன அர்த்தம், என்னுடைய தேவையில்லாத இம்பியூரிட்டிஸும் நவுறுதுன்னு அர்த்தம். This process repeated several times. நான் இதை திருப்பி எனக்கு இந்த மெட்டல் பியூரா மாறுற வரைக்கும் நான் இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நான் என்ன அட்மாஸ்பியர்ல கேரி அவுட் பண்றேன் அப்படின்னா இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர். ஏன்னா நான் ஒரு ஓப்பன் ஏர்ல வச்சு ஹீட் பண்ணனா அது ஆக்சிடைஸ் கூட ஆயிடலாம் இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர்ல வச்சு தான் இந்த பர்டிகுலர் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸை வந்து நம்ம பண்றோம். ஓகே, ஸோ என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஜோன் ரிஃபைனிங் பண்ணலாம் அப்படின்னா ஜெர்மானியம், சிலிகான், கேலியம். ஓகே, ஸோ இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ்லாம் நான் வந்து எடுத்துக்கிறேன். சிலிகான், ஜெர்மானியம், கேலியம் இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸை பர்ஃபார்ம் பண்ணுறேன். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதே சாப்டர்ல இன்னும் என்ன இருக்கு நான் நடத்தாம அப்படின்னு வந்து சொல்றேன். யூசஸ் ஆஃப் த மெட்டல்ஸ் பா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த மெட்டல். அயனுக்கு என்ன யூஸ், அலுமினியம்க்கு என்ன யூஸ், கோல்டுக்கு என்ன யூஸ், ஆர்னமெண்ட்ஸ் எழுத மாட்டீங்களா? அதை மட்டும் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா லிக்வேஷன், டிஸ்டிலேஷன் 2 குட்டி டாபிக்ஸ் இருக்கும். அது இது வரைக்கும் கேட்டதே இல்லைங்கிறதுனால நான் விட்டுட்டேன். சும்மா வேணா ரீட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த சாப்டர்ல இப்போ நான் நடத்தினதை படிச்சாலே போதும். ஓகே, ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லிங்கம் டயக்ராம்ல இருக்கக்கூடிய அப்சர்வேஷனும் அப்ளிகேஷனும் படிங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எல்லிங்கம் டயக்ராம் எதுக்கு, ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை ஃபைன் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ல எல்லிங்கம் கொடுத்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மெட்டல் மேலே இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைடை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஸோ இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கு? யாரெல்லாம் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த கிளாஸ் இருந்தீங்க? யாரெல்லாம் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த கிளாஸ் இருந்தீங்கப்பா? லெட் மீ நோ இன் த சாட். லிக்வேஷன் புரியலையா? ஜஸ்ட் அ மினிட் கைஸ். யாருக்கெல்லாம் லிக்வேஷன் புரியல, லிக்வேஷனும் பார்த்துடலாமா? லிக்வேஷன் புரியலனா சொல்லுங்க. let us discuss liquation also quicker. Okay, somebody asked for the liquation. Let me take the book. Liquation மட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நான் என்னன்னு சொல்றேன், நீங்களும் வந்து புக் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. I am going to teach the liquation now. Yes. Yeah, distillation. First distillationல வந்து அந்த refining process இருக்கு இல்லையா, இதுல வந்து distillation அப்படினா வந்து என்னது, impure பியூரா மாத்துறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். லோ பாயிலிங் volatile metals எல்லாம் இருக்குன்னு வெச்சுக்கோ, லைக் ஈஸியா எவாபரேட் ஆயிடுற மாதிரி எனக்கு மெட்டல் இருக்கு அப்படின்னா, அதாவது என்னுடைய மெட்டல் பியூர் மெட்டல் வந்து ஈஸியா எவாபரேட் ஆயிடும். இம்பியூரிட்டி அவ்வளோ ஈஸியா எவாபரேட் ஆகாதுன்னா நான் அதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகும், அது எவாபரேட் ஆகிடும். ஸோ என்னுடைய பியூர் மெட்டல் தான் ஈஸியாக எவாபரேட் ஆயிடுச்சு. எவாபரேட் ஆகிட்டு அது அப்படியே கேஸாக போகும் இல்லையா, அந்த கேஸாக போகிற அதை நான் என்ன பண்ணுறேன்னா கண்டென்ஸ் பண்ணுறேன், கூல் பண்ணுறேன். இப்போ கேஸை கூல் பண்ணால் என்ன கிடைக்கும், திருப்பி எனக்கு லிக்விட் கிடச்சிரும். ஸோ நான் என்ன பண்ணிடலாம், பியூரிஃபை பண்ணிடலாம். இதுதான் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். லிக்வேஷன்ல பார்த்தீங்கன்னா this method is employed to remove the impurities with high melting points from metals having relatively low melting points such as tin, lead, mercury, bismuth. Okay, so இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து impurities உடைய melting point வந்து ஹையா இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, impurities உடைய melting point ஹையா இருக்கு. இதே
பியோர் மெட்டல்ஸ் உடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கு, லோவராக இருக்கு. சரியா? இப்போ இந்த ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னா, க்ரூட் மெட்டல் இருக்கு இல்லையா, இந்த க்ரூட் மெட்டலை வந்து நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணுறப்போ அது வந்து ஒரு இட் ஃபார்ம்ஸ் அ ஃபியூசிபிள் லிக்விட் அண்ட் அலோ டு ஃப்ளோ ஆன் அ ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ். இப்போ அந்த மெட்டலை நான் ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து ஒரு மெல்ட்டாக ஃபார்ம் ஆகிடுமா, அதை வந்து நான் ஒரு ஸ்லோப்பியான ஒரு சர்ஃபேஸில் அப்படியே வந்து ஊற்றி விடுறேன். அப்போ என்ன ஆகுது, the impure metal is placed on the sloping hearth of the reverberatory furnace and just heated above the melting point of the metal in the absence of air. The pure molten flows down and the impurities are left behind. ஓகே, ஒன்றுமே இல்லைப்பா, நீ நல்லா புரிஞ்சுக்கோயேன். இப்போது இம்ப்யூரிட்டிஸ் உடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து ஹைப்பா. ஓகே, நான் இப்படி ஸ்லோப் மாதிரி வச்சுருக்கேன். இம்ப்யூரிட்டியோட மெல்டிங் பாயிண்ட் ஹை. அப்போ நீ இமேஜின், சும்மா எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, நீ 100 டிகிரிக்கு ஹீட் பண்ணாதான் இம்ப்யூரிட்டி வந்து மெல்ட் ஆகி ஓடும். ஆனால் உனக்கு தேவையான இந்த பியோர் மெட்டல் வந்து 50 டிகிரியிலே வந்து மெல்ட் ஆகிடும் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு எல்லாரையும் நல்லா மெல்ட் பண்ணி இப்படி ஊற்றிடுறேன். இப்போ நான் வந்து ஹீட் பண்ணுறேன். கரெக்டாக நான் 50 வரப்பவே என்ன ஆகும், என்னோட பியோர் மெட்டல் மெல்ட் ஆகிடும், இம்பியோர் மெல்ட் ஆகாது. அப்போது நான் 50, 51, 52ன்னு சொல்லி அவ்வளோதான், அந்த 50 ரேஞ்சிலேயே வெயிட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், லோ பாயிலிங்லேயே ஈஸியாக அதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா மெல்ட் பண்ணிடுறேன். புரிஞ்சுதா? ஸோ அவ்வளோதான்ப்பா லிக்வேஷன் ப்ராசஸ். கிளியர்? வேற என்னப்பா டவுட் இருக்கு? நான் இப்போ தான் சாட் பார்க்குறேன். வேற என்ன டவுட் இருக்கு? டு யூ ஹேவ் எனி அதர் டவுட்? தயவுசெய்து அந்த அப்ளிகேஷன் 2-3 இது இருக்கும், அதை வந்து படித்து விட்டுருங்க. ஓகேவா? நவ் கட் ஆஃப் வந்து 183 பத்தாது, 198 இல்லை 99. உங்கள் சீனியர் யாராவது போய் கேளுங்க. 1 மார்க் கட் ஆஃபில் மாறினா கூட எந்த அளவுக்கு நம்மளுடைய வாட் இஸ் தட், 1 மார்க் கட் ஆஃப் மாறினா கூட உங்களுடைய ட்ரீம் காலேஜோ ட்ரீம் கோர்ஸோ கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பாருங்க. லைவ் கிளாஸ் ஷெடியூல் கொடுங்க. எவ்ரிடே வி ஹாவ் லைவ் கிளாஸ் at 6:30. ஒரு நாள் ஃபிசிக்ஸ், ஒரு நாள் கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் பயாலஜி, அவ்வளோதான். ஆல்டர்னேட்டிவ் டேஸாக வரும். ஓகே, half yearly exam I score 100 in chemistry. Yeah, very good pa. The same I wish you will score in public also. Okay, இவங்க சக்தி இதெல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் போய் பேசலாம்ல. லைவ் கிளாஸ் ஷெடியூல் ஏஎம் வீடியோ ஆல்ரெடி ஹவ் கிவன் யூ பா. ஒரு நாள் ஃபிசிக்ஸ், ஒரு நாள் கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் பயாலஜி. எவ்ரிடே at 6:30 you have the class. குவார்ட்டர்லியில் 195.5 வந்து வாங்கலாம் சஞ்சய். பட் வந்து ஃபுல் போர்ஷன் வாங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். 195.5 பத்தாது. நான் சொன்ன மாதிரி 198 or 199, குறைஞ்சபட்சம் 198 மினிமம் வாங்கிருங்க, அதிகபட்சம் 198 வாங்கிருங்க. ஓகே, ஹாஃப் இயர்லி ஃபுல் போர்ஷன் எழுதுறோம். அப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு ஃபயரோடு படிச்சிருப்போம், போக அந்த ஃபயர் அப்படியே அணைஞ்சு போயிருக்கும். ஓகே, 93 எய்ம் ஃபார் 100, எய்ம் ஃபார் 99. ஓகே, எனி அதர் டவுட்ஸ் பா? யாரெல்லாம் கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்ணீங்க? வெரி வெரி குட். ஸோ எஸ், அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, பெய்டு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. 2 நாள் தான் டைம் இருக்குது. 6ஆம் தேதியிலேருந்து பெய்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ இன்னைக்கு நைட்டே போய் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் 3000 rupees. நம்ம போய் ஒரு ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வந்தாலே 3000 rupees போயிடும். ஓகே, ஸோ உங்களுடைய ட்ரீம்காக கட் ஆஃப் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு இதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் வேணும்னா, டீச்சர் கூட இன்டராக்ட் பண்ணி நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூ கேன் ஜாயின் திஸ் கோர்ஸ் ஃபார் ஷியோர். மின்னல் டார்கெட் இதில் ரொம்ப குறைஞ்ச நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வச்சு கிளாஸ் நடத்த போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து எப்படியாச்சும் 12th இதுக்கப்புறம் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான். ஓகேவா? நான் கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிடுவேன், நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது கிடையாது. யூ டோன்ட் ஜாயின் அப்படின்னே சொல்லிடுவேன். நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுவேன், ஆனால் நான் படிப்பேன். ஓகே, நான் கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணி நான் சூப்பராக படிப்பேன், எனக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகணும், கண்டிப்பாக ஆகணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டுநைட் பேசிட்டு இன்னைக்கு நைட்டே ஜாயின் பண்ணிடுங்க, ஆர் மோஸ்ட்டாக நாளைக்கு ஜாயின் பண்ணிடுங்க. பிகாஸ் 6ஆம் தேதியிலேருந்து கிளாஸு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? 6th அன்னைக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. டைம் வெரி வெரி லெஸ்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேம் நான் கொடுத்த வேர்ட்ஸ் மட்டும் கண்டிப்பாக அது மட்டும் போரும்பா. ஓகே, ஸோ அந்த கோர்ஸஸ்க்கு நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம போகிற லைவ் இருக்கு இல்லையா,
அந்த லைவ்லேயே டிஸ்கிரிப்ஷனில் யூ ஹாவ் த லிங்க் ஹியர். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர்ப்பா. இட் இஸ் கோயிங் டு பி a live classes for paid. ஓகே, சூப்பர். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? do you have any other doubts? எக்ஸாம் படிக்கிற ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? எஸ். ஓகே, கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? ஓகேப்பா. If you have any doubts, I can solve it. 11th chemistry எப்போ மேம்? 11th chemistry தான் 2 லைவ் வந்தோம் இந்த வாரம். 11th chemistry இருக்கும். ஆல்டர்னேட் டேஸ் இருக்குப்பா. ஒரு நாள் ஃபிசிக்ஸ், ஒரு நாள் கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் பயாலஜி. ஸ்டடி பிளான் வேணும். யாருக்கெல்லாம் ஸ்டடி பிளான் வேணும்? ஹவு டு கீப் த ரியாக்ஷன் ஆர் மைண்ட் ஃபார் எவர் மேம்? புரிஞ்சு படிக்கணும், 2-3 வாட்டி எழுதி பார்க்கணும், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நோட்ஸை பார்த்துட்டு போகணும். பப்ளிக் தான் பயமாக இருக்குது, படிக்க ஆரம்பி. இப்போலேருந்தாவது படிக்க ஆரம்பி. இங்கே பாரு, கண்டிப்பாக நீட்டுக்கு 4 month பிளான் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். நீட்டுக்கு நிறையா பிளான் இருக்குது. இப்போ இங்கே வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பப்ளிக் எக்ஸாமை நல்லபடியாக எழுதிடுவோம்ப்பா. பிகாஸ் கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு மார்க்கு கம்மியாயிட்டு இந்த காலேஜ் வேணும், அந்த காலேஜ் வேணும்னா உங்கள் கையில் வந்து லேக்ஸ் க்ரோர்ஸ் கணக்கில் இருக்குன்னா குட். ஓகேவா? அப்போ யோசிக்காமல் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்பா அம்மாவும் ஒரு நிலைமையில நம்ம வச்சிட வேண்டாம். சரியா? புரிஞ்சுதா? பயங்கரமாக மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம லேக்ஸ் கணக்கில் காசு கொடுத்து தான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வச்சுக்க வேண்டாம். கோ அண்ட் டாக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சீனியர்ஸ் கிட்ட போயிட்டு பேசி பாருங்கள், ரியாலிட்டி புரியும். கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா புரிஞ்சு படிக்கணும். மோஸ்ட் ப்ராபபிள் கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு போகணும். இப்போ நான் கிளாஸில் டீச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கொஷின் எல்லாத்தையுமே படிக்கணும். ஒன்று படிச்சுட்டு ஒன்று விட்டு போயிடக்கூடாது. ஓகே? 11th அடிஷ்னல் கொஷின்ஸ் வேணும். இப்போது நீட்ரானிக், இப்போ 11th நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுக்குறேன்னா அந்த புக் பேக் கொஷின் இருக்கும், புக் அண்ட் சைட் கொஷினும் சேர்த்து தான்ப்பா இருக்கும். ஓகே? ஹவு டு ஸ்கோர் மார்க்ஸ் இன் ஆர்கானிக்? ரித்திகா, ஆர்கானிக் பொறுத்த வரைக்குமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக. அப்புறமா புக் பேக் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, நேமிங் தி ஆக்ஷன்ஸ் இதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா மற்றது படிக்கலாம். இப்போ ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ABCD டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வரப்போகுது, கண்டிப்பாக நேமிங் ரியாக்ஷன் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கிராஷ் சீரீஸ் தான்ப்பா இது. கிராஷ் சீரீஸ் தான் நம்ம பெய்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். பட் டெய்லி லைவ் இருக்குமா? நம்ம லைவ் கிளாஸ் ஒரு பக்கம் இருக்கும், பட் அதுவும் ஒரு பக்கம் இருக்கும், நாங்கள் டீச் பண்ண போகிறோம். ஓகே? மேக்ஸ் லைவ் வேணும் கண்டிப்பாக, மேக்ஸ் லைவ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் கைஸ், யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அப்புறம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணிக்காதீங்க, தட் வில் பி டூ லேட். இப்போ முன்னாடியே போயிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க, டுநைட் ஆர் டுமாரோ. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். Bye bye.